ஒளிப்பகலில் பவனி வரும் சூரியனும் இரவில் உலா வரும் இளம்பிறையும் ஒன்றாக கைகோர்த்து உலா வந்த அதிசயம் இந்த நாளின் அதிசயம். தேசிய புத்தக நிறுவனமும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகமும் இணைந்து நடத்துகின்ற புத்தக கண்காட்சியினுடைய 4ஆம் நாள் சொல்லரங்க நிகழ்விலே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களையும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களையும் இந்த நிகழ்வை காண வந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்க இதோ இன்றைய நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்து தருகின்ற ஸ்ரீ மூகாம்பிகா மருத்துவக் கல்லூரியினுடைய முதுநிலை மக்கள் தொடர்பு அலுவலர் திரு பேச்சிமுத்து அவர்களை அன்போடு வரவேற்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்புடன் நடைபெற அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு எங்களுக்கெல்லாம் தூண்டுகோலாக செயல்பட்டதுடன் இந்த விழா சிறக்க இங்கே வருகை தந்து நம்மை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ள நமது மாவட்ட ஆட்சியாளர் திருவாளர் எஸ் நாகராஜன் அவர்களை ஸ்ரீ மூகாம்பிகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பாகவும் இங்கு குழுமியுள்ள அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நடைபெற்ற பந்து காரணத்தினாலும் நிர்வாக காரணங்களினாலும் எங்கள் மருத்துவக் கல்லூரியின் நிர்வாக காரணங்களினாலும் இங்கு வரவேற்பை நிகழ்த்துவதற்கு வருகை தர வேண்டிய எங்கள் நிர்வாக அலுவலர் திருவாளர் JS பிரசாத் அவர்கள் இங்கு வருகை தர இயலாத காரணத்தினால் நான் இங்கு வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு பணிக்கப்பட்டுள்ளேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேஷனல் புக் ட்ரஸ்ட் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விழாவினை தொடங்கி வைத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியாளர் அவர்களையும் நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவின் தலைவர் மற்றும் இயக்குனர் அவர்களையும் உங்கள் சார்பாகவும் எங்கள் மருத்துவக் கல்லூரியின் சார்பாகவும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இன்றைய சொல் அரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் நமது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் நமக்கு அள்ளித்தர இங்கே வருகில் புரிந்து வீரியமாக வீற்றிருக்கும் நமது ஆன்மீக சொற்பொழிவாளர் திருவாளர் சுகி சிவம் அவர்களையும் வருக வருக என்று அனைவரும் சார்பாக அடுத்ததாக பாரம்பரிய மருத்துவ உணவும் நலவாழ்வும் வழங்கவிருக்கும் எழுத்தாளர் திருவாளர் கு சிவராமன் அவர்களையும் தமிழ் சமன்கோடு உயிர்நேயம் வழங்கவிருக்கும் திரைப்பட பாடலாசிரியர் திருவாளர் அறிவுமதி அவர்களையும் இறுதியாக நன்றி நவில வருகை தந்துள்ள கன்னியாகுமரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்த 10 நாள் நிகழ்வுகளின் நிறைவு விழாவில் கலந்து கொள்ளவிருக்கும் அமைச்சர் பெருமக்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தி தர வேண்டும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்த வருவாய்த்துறையினர்
மிகவும் முயற்சி எடுத்து எங்களை எல்லாம் அடிக்கடி அழைத்து பேசி இது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அடிக்கடி எடுத்து கூறி அதை நாங்கள் திறம்பட செய்வதற்கு எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பாக இருந்த வருவாய் துறையினரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக கலை பண்பாட்டுத் துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், 10 தினங்களுக்கான நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சிகளை காண திரளாக வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் எங்கள் மருத்துவக் கல்லூரியின் சார்பாக வரவேற்பதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய ஸ்ரீ மூகாம்பிகா கல்லூரியினுடைய முதுநிலை மக்கள் தொடர்பு அலுவலர் அவர்களுக்கு நன்றி. இன்சொலால் ஈரம் அழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்பார் திருவள்ளுவர். அன்பொழுக பேசுவோரும் வாய்மையுடையோரும் எல்லோரும் மனதையும் பற்றிக் கொள்வார்கள். சுயநலம் துறந்து பொதுநலம் கண்டு கல்வி தொண்டே தன் கடனென நின்று நீதியும் நேர்மையும் இரு கண்ணென கொண்டு மனித நேயமும் மானுட பண்பும் ஈர இதயமும் இலக்கிய நேசமும் கொண்டு கல்வியை சமைக்க அயராது உழைப்பவர் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள். இதோ இன்றைய நாளில் தலைமையேற்று தலைமுறையுரை தர வருகிறார்கள் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள். எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இந்த சிறப்பான 10 நாள் புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கும் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் நாகராஜன் அவர்களே, இந்த விழாவிலே சிறப்புரையாற்ற இங்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களே, எழுத்தாளர் மருத்துவர் கு சிவராமன் அவர்களே, பாவலர் திரைப்பட பாடலாசிரியர் அறிவுமதி அவர்களே, முனைவர் பலவேசம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த கருத்தரங்கு சிறப்பாக நடப்பதற்கு வழிவகுத்திருக்கும் இந்த மூகாம்பிகா மருத்துவக் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள் உரித்தாகுங்கள். புத்தக திருவிழா என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாத். நமது சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தொண்டு. எதிர்கால சந்ததியினர் மிகச் சிறப்பாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இது ஒரு வழிகாட்டு. புத்தகங்களின் பரிணாம வளர்ச்சியை எடுத்து பார்த்தோமானால், பண்டைய மனிதன் எழுத கற்றுக்கொண்ட பொழுது ஆரம்பத்திலே அவன் கையில் கிடைத்த எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்து அதில் எழுத கற்றுக்கொண்டிருக்கிறான். கற்பாறைகள், மர பட்டைகள், மரத்தண்டுகள், உலோக தகடுகள், களிமண் தகடுகள், இவ்வாறு பலவிதமான இடங்களிலும் தன்னுடைய எழுத்துக்களை பொறித்து மகிழ்ந்திருக்கிறான். ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன் எகிப்தியர்கள் பப்பைரஸ் என்ற ஒரு தாவரத்தை கண்டுபிடித்து அவற்றின் பட்டைகளை பதப்படுத்தி அதில் எழுத்துக்களை பொறித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். இது ஆய்வாளர்களின் கருத்து. பப்பைரஸ் என்ற சொல்லிலிருந்து பேப்பர் என்ற வார்த்தை உருவானது. அந்த காலகட்டத்திலேயே வார்த்தைகளை பிரித்து எழுதக்கூடிய ஒரு பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக வார்த்தைகளை எழுதி அந்த வாக்கியங்களை அமைத்திருக்கிறார்கள். அதுவும் அந்த வாக்கியங்கள் ஒரு இடத்தில் இடதுபுறத்தில் ஆரம்பித்தால் வளைந்து சென்று கடைசியில் திரும்பவும் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாகவும் ஒரு
நிலத்திலே விவசாய நிலத்திலே எப்படி ஏர் ஓடுகிறதோ அதே போல் எழுதக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலேயே அந்த மாதிரி எழுதும் பொழுது வார்த்தைகளை பிரித்து எழுத பழகாததனால் பிற்காலத்தில் அவற்றை நாம் பிரித்து பார்ப்பதற்கு மிக கடினமான வாக்கியங்களாக இருந்திருக்கின்றன. அவற்றை ஆராய்ச்சியாளர்கள் பகுத்து அறிந்து உணர்ந்து அவற்றை விரித்து நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு தொடங்கிய இந்த எழுத்துக்கலை தன்னுடைய சொற்களை வாக்கியங்களாக வார்த்தைகளாக எழுத்துக்களாக கொண்டு பொறித்து அதை பிற்கால மக்களுக்கும் பிற்கால சந்ததியினருக்கும் எடுத்து செல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பழக்கம் பிற்காலத்தில் புத்தகமாக உருவெடுத்தது. முதலில் களிமண் தகடுகளை பயன்படுத்திய மனிதன் பின்னர் மெழுகு தடவப்பட்ட மர பலகைகளை பயன்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்து பிறப்பதற்கு 2400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எகிப்தியர்கள் இந்த மரப்பட்டைகளை பயன்படுத்தி அந்த பட்டைகளை வரிசைப்படுத்தி ஸ்க்ரோல்ஸ் என்று பேப்பர் ரோல்ஸ் மாதிரி தயாரித்து அவற்றில் எழுதி அதை புத்தகங்களாக வைத்திருந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பல விஷயங்கள் அவர்கள் அறிந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே கோர்த்து அந்த கோர்த்த புத்தகங்களை சேமித்து வைத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே ஒரு 500 புத்தகங்கள் இருந்தாலே அது ஒரு நூலகமாக கருதப்பட்டிருக்கிறோம். ரோமன் எம்பையர், சைனீஸ், ஹீப்ரூ, மேசிடோனியன் கல்ச்சர் இவை எல்லாவற்றிலும் இந்த புத்தகங்களை சேகரித்து வைக்கக்கூடிய பழக்கம் வந்திருக்கிறது. 500 புத்தகங்கள் இருந்தது 9ஆம் நூற்றாண்டிலே இந்த பாரிஸில் இருந்த பப்பல் லைப்ரரி. 500 புத்தகங்கள் தான் பெரிய ஒரு லைப்ரரியாக நூலகமாக கருதப்பட்டிருக்கிறது. பின்னால் 2000 புத்தகங்கள் வரை அந்த ரோமன் சர்ச் அவர்கள் சேகரித்து வைத்து அதை ஒரு பெரிய லைப்ரரியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். சிறந்த புத்தகங்களை எழுதித்தான் அந்த காலத்திலே புத்தகங்களாக வடிவமைத்திருக்கிறார். ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் பிரிண்டிங் ப்ரெஸ் எதுவும் கிடையாது. எழுதுபவர் ஸ்கிரைப்ஸ் எனப்பட்டார். அந்த ஸ்கிரைப்ஸ் எழுதக்கூடியவர்களை 5 வகைகளாக பிரித்திருந்திருக்கிறார். கேலிகிராஃபர்ஸ் என்பவர் நுணுக்கமாக அந்த வேலையை செய்யக்கூடியவர். எழுத்துக்களை மிக தெளிவாக எழுதி நுணுக்கமான வேலை செய்யக்கூடியவர். காப்பீஸ், ஒருவர் எழுதியதை இன்னொருவர் அதை காப்பி எடுத்து அதனுடைய நகல் எடுத்து அதை கோர்த்து வைக்கக்கூடியவர் காப்பீஸ். கரெக்டர்ஸ், இந்த புத்தகங்களை இந்த பக்கமாக எழுதக்கூடிய புத்தகங்களை எல்லாம் சேகரித்து அதை ஒழுங்குமுறைப்படுத்தி அவற்றை அடுக்கி அதில் ஏதாவது தவறுகள் இருந்திருந்தால் அதை திருத்தி அவர்கள் கரெக்டர்ஸ் எனப்பட்டார்கள். சிலர் இல்லுமினேட்டர்ஸ் எனப்பட்டார்கள். அவர்கள் படங்களை வரையக்கூடியவர், நேர்த்தியாக படங்களை வரையக்கூடியவர். தென் தேர் வேர் ரூப்ரிகேட்டர்ஸ் என்பவர்கள் முக்கியமான குறிப்புகளை சிவப்பு மையினால், அந்த காலகட்டத்திலே கலர் மை டெவலப் பண்ணது அந்த காலகட்டத்திலே அவ்வளவாக கிடையாது. சிவப்பு மைகள் கொண்டு குறிப்புகளை எழுதக்கூடியவர்கள் ரூப்ரிகேட்டர்ஸ் எனப்பட்டார்கள். ஆகவே இந்த 5 வகையான ஆட்களை வைத்து புத்தகங்கள் எழுதும் பழக்கம் அந்த காலத்திலே, எகிப்தியர் காலத்திலே, அதற்கு பின்னால் வந்த காலத்திலேயும் உண்டாயிருந்தது. அப்பொழுது குறிப்பாக இந்த கன்றுக்குட்டிகளின் தோலை பதப்படுத்தி அந்த தோலில் எழுதும் பழக்கம் அப்பொழுது இருந்திருக்கிறது. ஏனென்றால் அப்பொழுது இந்த பேப்பர் என்ற ஒரு பொருள் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலம். பின்னர் 1450ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஜொஹானஸ் குட்டன்பர்க் என்பவர் அச்சு கோர்க்கு முறையை கண்டுபிடித்தார். இதுதான் உலகத்திலேயே முதன்முறையாக அச்சுக்கலைக்கு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு கண்டுபிடிப்பு. இந்த அச்சுக்கலை புரட்சி வித்திட்டப்படம் அதற்கு பிறகு அந்த சமகாலத்தில் வந்த ஒரு புரட்சி தான் தொழிற்புரட்சி. அது இந்த அச்சுக்கலையை மிக வேகமாக எடுத்து சென்றது. இந்த தருணத்திலே ஒரு பழைய சினிமா பாடலை உங்களுக்கு எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது, கலகம் வருது தீருது, அச்சு கலையால் நிலைமை மாறுது. ஸோ அது பிரிண்டிங் ப்ரெஸ். பொய் சொன்னாலும் மெய் சொன்னாலும் வாயால் சொல்லி பலனில்லை, அதை மயிலே நினச்சி பேப்பரில் அடித்தா மறுத்து பேச ஆடில்லை. ஸோ த ரெவல்யூஷன் ஆஃப் த பிரிண்டிங் மெக்கானிசம், த பிரிண்டிங் ப்ரெஸ் கேம். அச்சுக்கலை வந்ததற்கு பிறகு ஐரோப்பாவில் அந்த தொழிற்புரட்சி சேர்ந்து வந்து
19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மணிக்கு 1100 தாள்கள் வரை அச்சிடக்கூடிய எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் அச்சு கோர்க்கும் முறை மிகவும் மெதுவாகவே செயல்பட்டது. என்றால் அது மனிதனால் ஒவ்வொரு லெட்டர், ஒவ்வொரு வார்த்தை இவ்வாறு கோர்க்கப்பட்டு அது வாக்கியங்களால் கோர்க்கப்பட்டு அது பின்னர் அச்சிடப்படும். ஆகவே அந்த அச்சிடப்படக்கூடிய வேலை 1100 தாள்கள் ஒரு மணிக்கு அச்சிடக்கூடிய எந்திரங்கள் வந்திருந்தாலும் இந்த அச்சு கோர்க்கும் முறை மிகவும் மெதுவாக நடந்திருக்கிறது. பின்னர் லித்தோகிராஃபி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இது அச்சடிக்கும் வேலையை மிகவும் எளிமைப்படுத்தியது. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே ஏறக்குறைய 2 லட்சம் தலைப்புகளில் புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஏறக்குறைய 20 லட்சம் தலைப்புகளில் புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அதற்கு பிறகு வந்த டிஜிட்டல் பிரிண்டிங், ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ், டிஜிட்டல் பிரிண்டிங் முறை அச்சடிக்கும் கலையை உண்மையிலேயே தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது. விதவிதமான காகிதங்கள், அச்சடிக்கும் மைகள், நேர்த்தியான எந்திரங்கள் மற்றும் கணினிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புத்தகங்கள் வெளியிடுவதிலே ஒரு மாபெரும் புரட்சியை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2010ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி உலகம் முழுவதும் ஏறக்குறைய 13 கோடி தலைப்புகளில் புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த புத்தகங்கள் பலவிதமானவை, பல தரப்பட்டவை. குழந்தைகளுக்கோ மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்று பலவிதமான புத்தகங்கள். பொது அறிவு, கல்வி சம்பந்தப்பட்டவை, மருத்துவம் சம்பந்தப்பட்டவை, கலைகள் சார்ந்தவை, விஞ்ஞானம் சார்ந்தவை, சரித்திரம் என்று எண்ணற்ற தலைப்புகளில் நாம் இப்பொழுது புத்தகங்கள் கிடைக்கப் பெறுகிறோம். கல்வியின் சிறப்பையும், நூல்கள் படித்து அறிவை வளர்ப்பதின் சிறப்பையும், அதற்கான அவசியத்தையும் திருவள்ளுவர் அழகாக கூறுகிறார். கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதோர். கண் இல்லாவிட்டாலும் அவர் கற்றவராக இருப்பாரானால் அவருக்கு கண்ணுடையவராகவே நாம் கருத வேண்டும். அதற்கு மாறாக கல்லாதவருக்கு கண் இருந்தாலும் அது புண் என்றே கருதப்படும் என்று சொல்கிறார். அதேபோல் தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூரும் அறிவு. தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் என்கிறார். இது உண்மை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்கிறார். அதாவது ஒரு தலைமுறையிலே நாம் பெறும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்று சொல்லுகிறார். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவுமே கிடையாது. இது என்னுடைய சொந்த அனுபவம், நீங்கள் நம்பலாம். கல்வியை பற்றி சொல்லக்கூடிய திருவள்ளுவர் கல்லாமையை பற்றியும் சொல்லுகிறார். கல்வி கற்காமல் ஒருவன் இருப்பானானால் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிறார். நுண்மான் முளைகுளம் இல்லாம் எழில் நனம் மண்மான் புனைப்பாய்வையற்று. நுண்மான் முளைகுளம் இல்லாம் எழில் நனம் மண்மான் புனைப்பாவையற்று. அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவு இல்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாக மதிக்கப்படுகிறார். ஆகவே கல்வியின் சிறப்பு, கல்லாமல் ஒருவன் இருந்தான் என்றால் அது எவ்வளவு தாழ்ந்த ஒரு நிலைக்கு அவனை எடுத்து செல்கிறது என்று சொல்கிறார். இன்னும் ஒருபடி நேரே போய் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குனூர் கற்றாரோடு இணையவர்கிறார். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் உண்டு என்கிறார். ஆகவே இந்த தருணத்திலே ஏன் இந்த திருக்குறள்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த புத்தகங்கள், இந்த நூல்கள் எவ்வளவு சிறந்தவை, எவ்வளவு முக்கியமானவை என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவே இந்த மேற்கோள்கள் காட்டியிருக்கின்றேன். ஆகவே இந்த புத்தக கண்காட்சியை நன்கு பயன்படுத்தி நூல்கள் பலவற்றையும் சேகரித்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பயன் தரத்தக்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நமக்கு மிக அருமையான சொற்பொழிவாளர்கள் வந்திருக்கிறார்கள். சொல்வேந்தர் சுகிசிவம் இவர்களை இப்பொழுதுதான் நான் நேரிலே பார்க்கிறேன். ஆனால் அடிக்கடி அவரை நான் தொலைக்காட்சியிலே பார்த்து அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டு அதில் உண்மையிலேயே மகிழ்ந்திருக்கிறேன். சொல்வேந்தர் என்பதற்கு சரியான ஒரு இலக்கணமாக அவர் திகழ்கிறார் என்பதிலே எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. அவருடைய முக்கியமான பிரச்சாரங்கள், மத பிரச்சாரங்கள் சொர்க்கத்திற்கு போவது பற்றிய கனவுகளை விதைக்கின்றன.
இவரோ சொர்க்கத்தை பூமிக்கு கொண்டு வருவதற்கு தினம் தினம் உழைக்கிறார். சொர்க்கத்திற்கு மத பிரச்சாரகர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களை சொர்க்கத்திற்கு போவதற்கு வழி என்ன என்று சொல்கிறார்கள். ஆனால் இவரோ உங்களுக்கு சொர்க்கத்தை பூமிக்கு கொண்டு வருவதற்கு என்ன வழி என்பதை சொல்கிறார். இதை கேட்பதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதேபோல் நமது மருத்துவர் சிவராமன் அவர்கள் பாரம்பரிய மருத்துவ உணர்வும் நல்வாழ்வும் என்பது பற்றி இங்கு பேச இருக்கிறார்கள். காவலர் அறிவுமதி அவர்கள் திரைப்பட பாடலாசிரியர், தமிழ் சமன்கோடு உயிர்நேயம் என்பது பற்றி பேச இருக்கிறார்கள். ஆகவே இந்த அறிஞர்கள் பேசி அவர்கள் மூலம் நாம் செவிச்செல்வத்தை உணர்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நாமெல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொல்லரங்கம் இங்கே நடைபெறவிருக்கிறது. ஒளி வரவட்டும், மனிதரும் தெய்வமாகலாம், நினைப்பதும் நடப்பதும் அச்சம் தவிர அர்த்தமுள்ள வாழ்வு, நல்ல வண்ணம் வாழலாம், ஞான மலர்கள், வாழ்தல் ஒரு கலை, வாழ்வியல் சிந்தனை, வாழ்ந்து பார்க்கலாம் வா, வெற்றி நிச்சயம், வெற்றி மீது வெற்றி வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஏகதேசம் ஒரு 40 நூல்கள், 75 ஒலி நாடாக்கள் என இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க தமிழர் வாழுகிற பகுதிகளிலெல்லாம் இவருடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு இன்றைக்கு துன்ப அலைகள் வருகிறது என்றால் அவர்கள் எதை தேடுகிறார்கள் என்றால் சொல்வேந்தர் சுகிசிகம் அவர்களுடைய நூலை தேடுகிறார்கள். சில எழுத்தாளர்களுக்கு, சில பேச்சாளர்களுக்கு முதியவர்கள் ரசிகர்களாக இருப்பார்கள். சில பேச்சாளர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு திருமணமாகி குடும்ப வாழ்க்கையை துவங்கி இருப்பவர்கள் ரசிகர்களாக இருப்பார்கள். சில எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு இளைஞர்கள் மட்டுமே ரசிகர்களாக இருப்பார்கள். சிலருக்கு குழந்தைகள் மட்டுமே ரசிகர்களாக இருப்பார்கள். நம்முடைய அன்பிற்குரிய சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களுக்கு இவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக தன்னுடைய சொற்களிலே, தன்னுடைய குட்டி கதைகளிலே பிணைத்து போட்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அது இன்றைக்கு தமிழகத்தில் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களிடம்தான் இருக்கிறது. பொன் பிறந்தால் வளம் பிறக்கும், மின் பிறந்தால் மழை பிறக்கும், பிறப்பால் நன்மை பிறந்தது, பூ ஒன்று வாய் திறந்தது போல், கேள்விகளின் சுயவரம் போல், சலவை சொற்களால் ஒரு தாஜ்மஹால் கட்டி ஆனந்தமும் பேரானந்தமும் நமக்கு தர வருகிறார் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள். போற்றுதலுக்குரிய இன்றைய கருத்தரங்கத்தினுடைய தலைவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர், மரியாதைக்குரிய முனைவர் கே குமரகுரு அவர்களே, தம் வருகையால் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, என்னோடு உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கிற என் பாசத்துக்கும் நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய பாடலாசிரியர் பாவலர் அறிவுமதி அவர்களே, நம்முடைய எழுத்தாலும் பணியாலும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை பாதுகாத்து வருகிற என் இனிய நண்பர் திரு சிவராமன் அவர்களே, இந்த அருமையான ஏற்பாட்டை முன்னின்று செய்திருக்கிற மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரி சார்ந்த அனைத்து பெரியோர்களே, மழையையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வருகை தந்திருக்கிற என் பாசத்துக்குரிய ரசிகர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல புத்தக திருவிழாவை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தான் எங்கு சென்றாலும் இதை ஒரு அறப்பணியாக வளர்த்து கொண்டு வருவதில் அக்கறை காட்டி வருகிறார்கள். படித்தவர்கள் அதிகம் இருக்கிற நாகர்கோயிலிலும் இந்த மாவட்டத்திலும் இந்த அறிவுக்கும் கல்விக்கும் அடையாளமாக இது நடைபெற வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு வெற்றிகரமாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் இந்த புத்தக திருவிழாவை வாழ்த்தி ஒரு நல்ல தலைமை உரை வழங்கியமைக்காக பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 விஷயங்களை நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன். படிப்பது ரொம்ப அவசியம். திருவள்ளுவர் என்ற மனிதருக்கு உடம்பு இருந்ததா இல்லையா என்பது இப்போது தெரியாது. ஏன்னா நமக்கெல்லாம் உடம்பு இருக்குங்கிறதுக்கு அடையாளம் புள்ள பெற்றுறோம்.
உடம்பு இருக்குங்கிறதுக்கு அடையாளம் தானே ஒரு குழந்தையை பெற்றுட்டோம். உடம்பு இருப்பதற்கு அடையாளமாக குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அறிவு இருப்பதற்கு அடையாளமாக ஏதாவது எழுதி வைக்க வேண்டாமா? திருவள்ளுவருக்கு உடம்பு இருந்ததா இல்லையா அது மறைந்து போன விஷயம். ஆனால் திருவள்ளுவருக்கு அறிவு இருந்தது என்பதை இன்னும் திருக்குறள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த எழுதுவதை படிப்பது, படித்ததை சிந்திப்பது, சிந்திப்பதில் பரிசீலிப்பது, ஏற்க வேண்டியதை ஏற்பது, தள்ள வேண்டியதை தள்ளுவது, இது மனித குலத்தினுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு அடையாளம். படிப்பது அவசியம்தான். ஆனால் படிப்பதால் மட்டுமே ஒருவன் அறிவாளியாக ஆகிவிட முடியாது. நீங்கள் எம்ஏ படித்த முட்டாளை பார்த்தது இல்லையா? இந்த உலகத்தில் நிறைய பட்டங்களோடு பொது அறிவு கூட இல்லாத முட்டாள்கள் பலரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எந்த பல்கலைக்கழகத்தில் விதிக்காமல் ஏறுழுது கொண்டு ஒரு பல்கலைக்கழகத்தை விட அதிகமான அறிவோடு வாழுகின்ற உழவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். எனவே கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறாக பரிணமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காது வழியாகவே கல்வியை பெற்றுவிட்டு நம்முடைய கிராமத்து மக்கள் அதில் பரிசீலித்து இது கொள்ளத்தக்கது, தள்ளத்தக்கது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே படிப்பதும் முக்கியம். படிப்பதில் எது சரி எது தவறு என்று பகுத்தறிவால் பகுத்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதைவிட முக்கியம். நான் ஒரு வேடிக்கையான ஒரு உணர்வு சொல்வது வழக்கம். பொதுவாக நான் மதம் சார்ந்த ஒரு சொற்பொழிவாளனாகவே ஒரு சமயம் சார்ந்த சொற்பொழிவாளனாகவே அடையாளம் காணப்பட்டாலும் என்னை நெருங்கி வாசித்தவர்களுக்கு தான் நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது தெரிய வரும். எல்லா சமயங்களும் சில வகையான கருத்துக்களை முன்வைக்கின்றன. அது ஒரு பெரிய வேடிக்கை. கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம். அது ஒரு பெரிய வேடிக்கை. குறைக்காதீங்க, கூட்டுங்க. நான் ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவேன். ஒரு சமயம் தன்னுடைய மறை நூலிலே எதை சரி என்று எழுதி இருக்கிறதோ அதை இன்னொரு சமயம் தன்னுடைய மறை நூலில் தவறு என்று குறித்திருக்கிறது. ஒரு சமயம் தன்னுடைய மறை நூலிலே எதை உயர்ந்ததாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அதை இன்னொரு சமயம் தன்னுடைய மறை நூலிலே பிழையாக தள்ளி வைத்திருக்கிறது. இதை ஒரு மத நூலை மட்டும் படிக்கிறவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. இப்ப சில பேர் விசித்திரமா ஒரு வாதம் சொல்லுவாங்க. போது எங்க மதத்து நூலை படிக்கிறதுக்கே எனக்கு ஆயுசு காணாதான். ஆயுசு காணாத, அறிவு காணாத. என்னோட மதத்து நூலையே படிக்கிறதுக்கு எனக்கு பத்தாதான், இன்னும் இருக்கிற எல்லா மதத்து நூலையும் எடுத்து படிப்பாங்களா அப்படின்னு படிச்சாதான் தெரியும் நம்ம வாழ்வாழும். இப்ப நான் மதங்களை அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நான் கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்க கவனிச்சுங்க. ஒரு மதத்தினுடைய வாழ்வியல் அல்லது தர்ம கோட்பாட்டின்படி வட்டி வாங்கக்கூடாது. ஒரு மதத்தினுடைய வாழ்வியல் கோட்பாட்டின்படி வட்டி வாங்கக்கூடாது. ஆனா புலால் உண்ணலாம். அந்த புலாலை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி விட்டு உண்ணலாம். ஆனா இன்னொரு மதத்தினுடைய கோட்பாடு படி புலால் உண்ணாமை மிகப்பெரிய தர்மம். நீங்கள் புலால் உண்ணக்கூடாது என்பது அந்த மதத்தினுடைய மிகப்பெரிய கோட்பாடு. ஆனால் வட்டி வாங்கலாம். வட்டியின் மூலமாகவே கொல்லலாம். அது கொல்லாமையில் கணக்கில் வராது. வட்டி வாங்கி இன்னொரு ஹிம்சை செய்வது அகிம்சை என்கிற அந்த பகுதிக்குள்ளே வராது. ஆனால் கொல்லுதலை ஒப்புக்கொண்டு விட்ட ஒரு சமயம் வட்டி வாங்குவதை ஒப்புக்கொள்ளவில்லை. யோசிக்க வேண்டும். ஒரு சமயம் ஒரு மனைவிக்கு மேல் இன்னொரு மனைவி இருப்பதை தன்னுடைய கோட்பாட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால்தான் நாம் கஷ்டப்படுகிறோம். மனைவி என்ற வார்த்தைக்கு சட்டபூர்வமாக துணைவி, இன்னும் வெவ்வேறு விதமான வார்த்தைகளை எல்லாம் தேடி நிரப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரு சமயம் நீங்கள் 4 மனைவிகளை திருமணம் செய்து கொள்வதை பற்றி அலட்டிக் கொள்வதே இல்லை. அதை தர்மமாக ஏற்றுக்கொண்டு விடுகிறது. ஒரு சமயத்தினுடைய கோட்பாட்டின்படி மது அருந்துவது என்பது குற்றம், புத்தருடைய தர்மத்தின்படி குற்றம். ஆனால் வேறு ஒரு சமயத்திலே மது அருந்துவது ஒரு வகையான சமய சடங்கு. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எவையெல்லாம் அறம் இல்லை, வாழ்வியல் இல்லை என்று ஒவ்வொரு மதம் ஒதுக்கி வைத்திருக்கிறதோ இவை அனைத்தையும் நான் பின்பற்றி கொண்டு நான் ஒரு நுட்பமான வாதம் வைக்கலாம். நான் எல்லா மதங்களின்படியும் வாழ்கிறேன். நான் பல மனைவியை திருமணம் பண்ணிக் கொள்ளலாம், வட்டி வாங்கி கொள்ளலாம், புலால் உண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மதத்தின்படி நான் இதை செய்கிறேன், இந்த மதத்தின்படி இதை செய்கிறேன், இந்த மதத்தின்படி இதை செய்கிறேன். நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நான் ஒரு முடிவெடுத்து விட்ட பிறகு மேற்கோள் காட்டுவதற்கு போதுமான புத்தகங்கள் உலகத்தில் இருக்கின்றன.
நீங்கள் எந்த அதர்மத்தையும் மேற்கோள் காட்டுவதற்கு தேவையான புத்தகங்கள் உலகத்தில் இருக்கின்றன. ஒரு வார்த்தை நான் என்னுடைய கட்டுரையில எழுதியிருக்கிறேன். சத்தியத்தை கூட அயோக்கியர்கள் துஷ்பிரயோகம் பண்ண முடியும். ஒரு நல்ல சத்தியத்தை கூட ஒரு அயோக்கியன் மனது வைத்தால் துஷ்பிரயோகம் பண்ண முடியும். நல்ல ஞானி அசத்தியத்தையும் கூட அவசியமாக பிரயோகம் பண்ண முடியும். இது ரொம்ப நுட்பமான ஒரு வாழ்க்கை. திருவள்ளுவர் எழுதுவாரா பொய்மையும் வாய்மை இடத்த என்று எழுதுவாரா? ஒரு நல்ல மனிதன் அசத்தியத்தை கூட உலகத்தின் நன்மைக்காக பிரயோகப்படுத்த முடியும். ஒரு அயோக்கியன் சத்தியத்தை கூட தன்னுடைய சுயநலத்துக்காக துஷ்பிரயோகம் பண்ண முடியும். எனவே புத்தகத்திலே ஒன்று இருக்கிறது, ஒரு மறைநூலிலே இருக்கிறது, அது ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது என்பதற்காகவே அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து விடுவது நல்ல பழக்கம் அல்ல. எனக்கு தெரிந்து எந்த புத்தகத்தில் என்ன எழுதி இருந்தாலும் ஒரு தர்மமா அதர்மமா, அது அறமா அறம் இல்லையா என்பதை உன்னுடைய பகுத்தறிவு பரிசீலித்து உன்னுடைய மனசாட்சி முடிவு செய்யட்டும் என்று எனக்கு தெரிந்து சொன்ன ஒரே அறிவாளி திருவள்ளுவர் மட்டுமே. மனத்துக்கண் மாசையில நாதல் அனைத்து அறம் என்று எழுதுகிறார். 1000 புத்தகத்துல 1000 எழுதிருக்கலாம். 1000 புத்தகத்துல 1000 நியாயம்னு சொல்லலாம், நியாயம் இல்லைன்னு சொல்லலாம். தூக்கி அண்ணாண்ட போய் ஒரு பையன் அயோக்கியனா இல்லையான்னு அவனவனுக்கு தெரியாத. நம்ம பண்றது ஒழுக்கமா ஒழுக்கம் இல்லையா, அயோக்கியத்தனமா யோக்கியமா அவனவனுக்கு தெரியாத. ஒரே வார்த்தையில் அடிச்சாரு. 1000 புத்தகத்துல 1000 இருக்கட்டும், தன்னெஞ்சு அறிவது பொய் இருக்கு. மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன். திருடுறவனுக்கு திருட்டு அயோக்கியத்தனம் தெரியாத. இது ஏதாவது ஒரு மறைநூல்ல எழுதி இருந்தாதான் கண்டுபிடிக்கணுமா? ஒரு 2 திருடன் பேங்க்ல கொள்ளையடிச்சான். என்னத்துக்கு தனித்தனியா ஊடா போய் கொள்ளையடிப்பாமே, அதுக்கெல்லாம் மொத்தமா கொள்ளையடிச்சவெல்லாம் அங்கதான் வச்சிருப்பான். அங்கேருந்து கொள்ளையடிச்சு முடிவு பண்ணி நேர பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சான். எடுத்துட்டு வந்து ராத்திரி ஒரு காட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு பங்களாவை பிரிச்சு எண்ணலாமான்னு பார்த்தா. அப்ப இன்னொரு திருடன் சொன்னா, எதுக்குடா இது போய் எண்ணிக்கிட்டு அப்படின்னா, தெரிய வேணாமா எவ்வளவு திருடணும்னு தெரிய வேணாமா? அவன் சொன்னா, நாளை காலையில பேப்பர்ல கரெக்டா போடுவாங்க. எவ்வளவு திருச்சி வச்சிருந்தா நாளை காலையில பேப்பர்ல போடுவாங்க, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னா. இல்ல இருந்தாலும் நம்ம எண்ணிடுவோம். எண்ணுனா 44 லட்சம் ரூபாய் படம் வந்தது. சரி 44 லட்சம் ரூபாய் தேடி இருக்கும். உனக்கு 22 எனக்கு 22 படுத்துட்டாங்க 2 பேரும். மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் டவுனுக்குள்ள போய் பேப்பர் வாங்கலாம்னு பார்த்தா பேப்பர்ல போட்டிருக்கு, வங்கியில் கொள்ளை 50 லட்சம் களவு. இவன் 2 பேப்பரை பார்த்துட்டு, நம்ம எண்ணணும் 44 தான் இருந்தது, கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அவசரத்துல ஓடியாருந்தோம், அதை எவனோ கழிப்பிட்டான். ஆனா போறது போது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது 50 லட்சம் கொடுத்துருவோம்னு சொல்லி வச்சுட்டான். அப்போ ஒருத்தர் சொன்னான் பாருங்க, திருட்டு பைய எவன் பணத்துக்கு எவன் ஆசைப்படுறான் பத்தியா? இவன் விளங்குவான்னு நினைக்கிறேன், அயோக்கிய பைய ஊராஞ்சத்துக்கு ஆசைப்படுறானே உருப்பிடுவான். இப்ப இவன் 2 பேரும் என்ன பண்ணிருக்கான்? மனுஷ விசித்திரமானவன். தான் என்ன பண்றோமோ அது தப்புன்னு தெரியாம எவனும் தப்பு பண்ணல. இது நீங்க காட்டுறதுக்கு ஒரு திருக்குறளையோ ஒரு பகவத்கீதையோ ஏதோ ஒன்னையும் மேற்கோள் காட்டணும் அவசியம் கிடையாது. தான் செய்யறது தப்பா இல்லையான்னு அவனவனுக்கு தெரியும் அப்படின்னு புத்தக அறிவையும் தாண்டி உன் சொந்த அறிவை நம்ப தொடங்கு என்று சொன்னவன் திருவள்ளுவர். மனத்துக்கண் மாசையில நாதல் அனைத்து அறம். யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த திருக்குறளை நீங்க மனப்பாடம் பண்ணா ஒப்பிக்கலாம், உரை எழுதலாம், போயிட்டே இருக்கலாம். ஆனா அனுபவத்துக்கு கொண்டு வருகிற போதுதான் இது தன்னிலிருந்து ஞானம் பிறக்க வேண்டும் என்கிற உண்மை வரும். எனக்கு தெரிஞ்சு ஜென் அப்படிங்கிற தத்துவத்துல போகும்போது பாத்தீங்கன்னா புத்தகங்களை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. ஏன் மதிக்க மாட்டாங்க? என்னதான் புத்தகத்துல எழுதிட்டே வந்தாலும் ஒரு எல்லையில எழுதப்பட்டது திருத்தி அல்லது திரிச்சு சொல்றதுக்கு ஆள் வராம போடுவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. ஆனா ஒரு உயர்ந்த சூஃபி ஞானியை பத்தி ஒரு வித்தியாசமான ஒரு கதை உண்டு. ஒரு சூஃபி ஞானி அடிக்கடி ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி ஒரு பாட்டு கொரட்டு பட்டி படிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு சூஃபி ஞானி அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தா அவன் நான் ரொம்ப படிச்சவன் அப்படின்னு காட்டணுங்கிற ஆசையோட, நான் எல்லா புத்தகமே படிச்சிருக்கிறேனே, நிறைய படிச்சிருக்கிறேனே அப்படின்னா. அப்படியா அப்படின்னா இவர் கையில ஒரு புத்தகம் வச்சிருந்தாரு பாருங்க. அதை பார்த்துட்டு நான் இந்த புத்தகம் கூட படிச்சிருக்கிறேனே அப்படின்னா. அவர் சிரிச்சாரு, நீ இந்த புத்தகம் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பான்னு. நான் படிக்காத புத்தகத்தை இங்க உலகத்துல எங்க இருக்கு? நான் அந்த புத்தகத்தையும் படிச்சிருக்கிறேன். நீ நல்லா யோசிச்சு சொல்லு, இந்த புத்தகத்தை நீ படிச்சிருக்கிறியான்னு கேட்டாரு. படிச்சிருக்கிறாருன்னா வாய்ப்பே இல்லை பாரு அப்படின்னு கொடுத்தாரு. உள்ள ஒண்ணுமே இல்லை, வெறும் வெற்றுத்தாள்களை அவர் கோத்து வச்சிருக்கிறார். எப்படி படிச்சிருப்பாங்க? அவர் என்ன சொல்றாரு,
நீ என்னதான் கல்வி கற்றுக்கொண்டே வந்தாலும் இந்த உலகத்தில் நீ எழுத்திலிருந்தும் வரியிலிருந்தும் புரிந்து கொள்வதை விட அவற்றை கடந்து புரிந்து கொள்வது என்பது மிகவும் மேலானது. வெறும் வரிகளையும் எழுத்துக்களையும் பிடித்து தொங்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மதங்களிலுமே நடக்கிற பிழை என்னன்னு கேட்டா, வெறும் ஸ்கிரிப்சர்ஸ் அந்த எழுதப்பட்ட வரியை பிடிச்சு தொங்கிட்டு அவர்கள் விவேகானந்தர் பேசுறார், மதங்களுடைய சக்கையை பிடித்துக் கொண்டு சாரத்தை விட்டு விட்டீர்கள் அப்படிங்கிறார். ஒரு தர்மத்தினுடைய சாரத்தை விட்டு விட்டு சக்கையை பிடிச்சு தொங்குறார். அது சொல்லப்பட்ட ரிச்சுவல்ஸ், அது சொல்லப்பட்ட வேறு வகையான சடங்குகள், அவைகளை போய் நின்று கொண்டு அடிப்படையாக சொல்லப்பட்ட தர்மத்தை கம்ப்ளீட்டா மொத்தமாவே மனுஷன் மறந்துட்டார். எனவே புத்தகங்கள் நம்முடைய ஞானத்தை தூண்டுவதற்கு பயன்படும். ஒரு எல்லைக்கு பிற்பாடு புத்தகங்களை கடந்து மனிதன் சுயமாக சிந்தித்து அறிவையும் ஞானத்தையும் தேட வேண்டியது கட்டாயம். இன்னைக்கு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, ஆனந்தம் பேரானந்தம் அப்படின்னு. பொதுவாக நான் உட்கார்ந்து தான் பேசுவேன், எனக்கு இவங்க கூட உட்கார்ந்து பேசலையான்னு கேட்டாங்க. நான் இப்ப கொஞ்ச நாள் நின்று பேசுறேன். ஏன் நிக்கிறேன் அப்படின்னா, நம்ம பேச்சு நிக்குமோ இல்லையோ நாமளாவது நின்றுடுவோம். அப்படி இப்பெல்லாம் கொஞ்ச நாள் நின்று பேசுறேன். இந்த முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிச்சோம்னா நின்று பேசலாம். அந்த பள்ளிக்கூடத்து பிரின்சிபால் வரவேற்புல சொல்றாரு, சார் எப்பவுமே உட்கார்ந்தாண்டா பேசுவார், இன்னைக்கு தான் முதல் தடவையா நின்று பேசுறாரு. பசங்களை பார்த்து ரொம்ப பெருமையா கேட்டார், நம்ம ஸ்கூல்ல நின்று பேசுறாருன்னா தெரியுது. ஒரு பையன் சொன்னா, தெய்வம் நின்று கொள்ளும், அதுக்குதான் சரியான அடையாளம் தான். ஆனந்தம் பரமானந்தம் கொஞ்சம் வடமொழி சொல்ல போட்டுன்னு பொறுத்துங்க. நான் கொஞ்சம் சமஸ்கிருத வார்த்தைகளை கலந்து பேசி பழகிட்டேன். ஆனா அதனால அந்த மொழி தான் உயர்ந்ததுங்கிற கருத்தெல்லாம் எனக்கு கிடையாது. நான் என்னுடைய புத்தகத்திலே ஒரு கருத்தை இருக்கிறேன், வழிபாடு அல்லது இறைநிலையில அந்நிய மொழியை தான் பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னுடைய புத்தகம் ஒன்று பிரார்த்தனைன்னு வந்திருக்கு, அது ஒரு கருத்தை எழுதிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமான கருத்து. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வழியில சொந்த முறையில தான் தன்னுடைய தலைவனை கொண்டாடும். இங்க இருக்கிற பல பேர் நாய் வளர்த்துருக்கலாம், சில பேராவது நாய் வளர்த்துருக்கலாம். எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட். என்ன கஷ்டம்னு கேட்டீங்கன்னா, நான் வீட்டுல படி இறங்கி மேலேருந்து வரும்போது அது எங்க இருந்தாலும் அது ஓடியாந்து ஒரு நக்கு நக்கும். நாய்க்கு நக்கி தான் அன்பை வெளிப்படுத்த தெரியும். அது என்னவா இருந்தாலும் சரி, என்னை பார்த்துட்டா, காலையில பார்த்துருக்கோம், மத்தியானம் பார்த்துருக்கோம், சாயங்காலம் பார்த்துருக்கோம், எப்ப பார்த்தாலும் ஓடியாந்து நேரா அப்படி 2 காலை சட்டை மேல வச்சு இந்த தாவா கட்டையில ஒரு நக்கு நக்கி போகும். ஏன்னா அது ஒரு அபிப்பிராயம், இவன் தான் இந்த வீட்டு எஜமானன்னு அது ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கு. அது மட்டும்தான் அந்த அபிப்பிராயத்தை இருக்கு வச்சுக்கங்களேன். அந்த வீட்டுல நான் வெளியில மாடியில இருந்து இறங்கி வரும்போது அதுக்காக பயப்படுவேன். மீட்டிங் பரப்புற போது நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் போட்டு பரப்புவோம். இது நேரம் அப்படியே காலை வச்சு நக்கிட்டா கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என் மனைவியை கேட்பேன், நாயை கட்டிட்டியா அப்படின்னு. அவ போய் சொல்ல பாருங்க, நாயை தான் அப்பவே கட்டிட்டேன்னு. எப்ப என்ன அர்த்தத்துல சொல்ற? நான் என்ன சொன்னேன்? அவ பேச்சாளர் மனைவி இல்லையா? என்ன சமாளிக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனத்தோட கடவுள் அவரை படைச்சிருக்கிறான்னு வச்சுங்களேன். அது எவ்வளவு சார், எத்தனை தடவை பார்த்தாலும் சார் ஓடி அப்படி நக்குனாதான் அது காண்பார். எந்த வகையிலும் தன்னுடைய அன்பை அது வெளிப்படுத்த முடியாது. அது திருப்தி இல்லை. பூனை வளர்த்துருக்கீங்களா? பூனை என்ன பண்ணும், அப்படி மேல தேய்க்கும், அது ஒராயும், அப்படி இப்படி தேய்ச்சிக்கிட்டே போகும். அதான் பூனை இதனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற முறை. அது வேற வகையில வெளிப்படுத்தாது, மியாவுன்னு தான் வெளிப்படுத்தும். நாய் நக்கி கொடுத்துட்டு லொல்லுன்னு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு போகும். மாடு வளர்த்துருக்கீங்களா? பசு மாடு வளர்த்துருக்கா? கிட்டக்கு போனா கழுத்தை நம்ம மேல இப்படி தேய்க்கும். அதுக்கு ஒரு சந்தோஷமே என்னன்னா, எஜமான பார்த்த உடனே அந்த கழுத்தை நம்ம மேல இப்படி தேய்ச்சாதான் அதுக்கு திருப்தி. எனக்கு தெரிஞ்ச எல்லா உயிரினங்களுமே தன்னுடைய எஜமானன்ட்ட அன்பு காட்டுறதா இருந்தா தன் சொந்த வழியில், சொந்த மொழியில், சொந்த முறையில் அன்பு காட்டுவதைத்தான் பெரிதாக கருதுகிறது. ஆனால் மனிதன் மட்டும் அந்நிய மொழியில், அந்நிய வழியில், யாரோ காட்டிய முறையில் அன்பு செலுத்துகிற ஆச்சரியமான மிருகம் மனிதன் மட்டுமே. ஆச்சரியமான மிருகம் மனிதன் மட்டுமே. அவனுக்கு பயம், கடவுளோட நேரா பேசினா வரமாட்டாரு, வேற மொழியில பேசணும், வேற முறையில பேசணும், வேற டெக்னிக்ல பேசணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறான். அது உண்மை அல்ல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையை நோக்கி பயணம் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிசிட்டி அதை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இறைநிலையோடு நம்ம நெருக்கமா இருக்கிறோம்னு பொருள். காம்ப்ளிகேட்டடா அதை போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப ஆனந்தம் பரமானந்தம், அது வடமொழி சொல்ல இருந்தாலும் மகிழ்ச்சி மிக உன்னதமான மகிழ்ச்சின்னு எடுத்துங்க, உயர்ந்த மகிழ்ச்சின்னு எடுத்துங்க. இது இயல்பிலேயே நமக்கு தரப்பட்டது, இயற்கையினால் அல்லது இறைவனால். எதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு உயிருக்கும் இயல்பிலேயே அது தரப்பட்டது. இன்னும் பச்சையா சொன்னா, ஏன் மனிதனுக்கு மகிழ்ச்சி தான் இயற்கைங்கிறதுக்கு அடையாளம்னா,
எல்லா மனிதனும் எப்ப தோன்றினான் இந்த உலகத்துல? தாயும் தந்தையும் கழித்து கலவி பண்ணிய காலத்தில் நாம் தோன்றினோம். அவங்க மகிழ்ச்சியுடைய எல்லையில இருந்த போது தானே அதனுடைய விளைவு தானே இவன். அப்போ மகிழ்ச்சியின் விளைவாக தோன்றிய உயிர் மகிழ்ச்சி இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஏன்னா இந்த ப்ராடக்ட் உற்பத்தியானதே மகிழ்ச்சியில தான். தாயும் தந்தையும் கலவி செய்கிற போது, எல்லையற்ற மகிழ்ச்சியில் அவர்கள் இணைகிற போது இந்த குழந்தை வந்து உருவாகிறது. நீங்க குழந்தைங்க நீங்க ரொம்ப சாதாரணமா கவனிச்சு பாருங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா குதிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆடிக்கிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல உட்காராது. நான் ரயில்ல ஒரு தடவை வரும்போது எனக்கு முன் சீட்ல ஒரு 3 வயசு 3.5 வயசு ஒரு பையன் ஏறும். அந்த பயலுக்கு ஏறி அந்த சீட்ல உட்கார முடியல. அவனுக்கு வந்து அந்த உயரம் பத்தல. ஒரு மாதிரி ஏறி தேய்ச்சி பின்னாடி போய் உட்கார்ந்து அப்புறம் அந்த சீட்ல ஏறி அவனுக்கு சரியா 1 2 3 சொல்ல வரல, 1 2 3 அப்படின்னு குதிக்கிறான். மேல அப்படியே கீழே குதிக்கிறான். மறுபடியும் ஏறான், உட்காடுறான். அவங்க அம்மாவுக்கு பிபி எகிரிச்சு. இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், பிள்ளைய பெற்றவங்க அந்த பிள்ளைய கண்டா அப்படியே நடுங்குவாங்க. ஏன்னா என்ன எப்ப என்ன பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்கு அந்த பிள்ளை பண்றது கூட பெரிய வருத்தம் இல்லை. இந்த மீடியால வர்றவன் இதை பார்த்துட்டா எங்கேயாவது சொல்லிடுவாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமே நான் அந்த இடத்துல இருக்கிறது தான். அவங்க பிள்ளை பண்றது கூட 2ஆம் பட்சம் அவங்களுக்கு. நான் என்ன பண்ணேன், புத்தகத்தை வச்சு முகத்தை மூடிக்கிட்டேன். நான் படிக்கிறதுக்காக மூடல, நான் கவனிக்கிறது தெரியக்கூடாதுன்னு புத்தகத்தை வச்சு முகத்தை மூடிக்கிட்டேன். இந்த பையன் ஏறுறான் குதிக்கிறான், ஏறுறான் குதிக்கிறான், 1 2 3 அப்படின்னு குதிக்கிறாங்க. கடைசி அந்த அம்மா நான் ஏதாவது தப்பா நினைச்சிருவேன் அப்படிங்கிற ஐடியால, இப்படி ஒரு பிசாசு நீங்க எங்கேயாவது பாத்துக்கீங்களா சார்? அந்த மாதிரி சொல்றாங்க, இப்படி ஒரு பிசாசு நீங்க எங்கேயாவது பாத்துக்கீங்களா சார்? எங்கேயாவது உட்கார பாருங்க, ரயில்ல 1 நிமிஷம் உட்கார பாருங்க, ஓடிட்டு ஆடிட்டு திரியிடா. சார் நீங்க எவ்வளவோ படிச்சிருக்கீங்களே, இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க. நான் சொன்னேன், மருந்து இருக்கு, ஆனா மருந்து இவனுக்கு கொடுக்கப்படாதுமா, உனக்கு தான் கொடுக்கும். ஒரு குழந்தைனா என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு இடத்துல உட்கார்ந்தா அது கிழம்னு அர்த்தம், குதிச்சுக்கிட்டு இருந்தாதான் அது குழந்தைன்னு அர்த்தம். ஒரு இடத்துல நீங்க ஒரு வயசானதுக்கு அப்புறம் சொல்லணுமான்னு ஒரு இடத்துல உட்காருங்க, எந்திரிக்க முடியாது இல்லையா? இப்ப சில சொற்பொழிவுக்கு சொல்லுவாங்க, அவர் வந்தா 2 மணி நேரம் கேட்பார், உட்காருங்க 1.5 மணி நேரம் ஆகும், எந்திரிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், நாங்க முடிச்சிடுறோம். அதுக்குள்ள சின்ன பிள்ளை ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளை அது ஒரு இடத்துல உட்காருமா? எங்கேயாது உட்காராது. அந்த தாய்க்கு தெரியல, அந்த உலகியலே தெரியல. நீங்க புத்தகங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிற போது தயவு செய்து உளவியல் புத்தகங்களை படிங்க. 100கணக்கான தகவல் நீங்க பெற முடியும். நீங்க பருவ வயதுல பையனும் பெண்ணும் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரகசியம் பாருங்க, உலகியல்ல தெரிய வேண்டிய ரகசியம். மீசம் முளைக்கிற வயசுல பையன் பேச மாட்டான். அப்பாவுக்கு கோவம் வரும், அம்மாவுக்கு கோவம் வரும். எஸ்பெஷலி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அது வரைக்கும் அம்மாவோட அர்த்தம் இருப்பான் அதிகமா. ஆனா மீச முளைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அம்மாவை கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டே இருப்பா. அப்ப அந்த தாய் சொல்லுவா, ஏய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம பாருங்க. சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல இருந்து வருவியா வரமாட்டியா? என்னடா வரமாட்டேன்னா வரமாட்டேன்னு சொல்லு, வருவேன்னா வருவேன்னு சொல்லு. அது என்னன்னா ஒரு சிங்கிள் சிலபல்லே பேசுவான், பேசுறது முழுக்க எல்லாம் மாறி மாறி பேசுவான். இந்த தாய்க்கு தெரியாது, பிள்ளைய பார்த்து கோவப்படுவா, பேச மாட்டேங்கிற நீ அப்படி. பள்ளிக்கூட்டம் கூட இருக்குன்னா ஹெட்மாஸ்டர்ட்டையும் பேச மாட்டான், அதிகமா பேச மாட்டான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியும், அந்த பையனுக்கு திமிரு வந்துருச்சு பேச மாட்டேங்கிறார். சயின்ஸ் தெரியல சார். உள்ளுக்குள்ள ஆண்மைக்குரிய ஹார்மோன் சுரக்கிற போது ஆண் பிள்ளைகளுக்கு பேச்சு குறையும். ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்லட்டுமா? பருவம் அடைந்தால் பெண் குழந்தைங்க அதிகம் பேசும். பருவம் அடைகிற போது பெண் குழந்தைங்க அதிகம் பேச ஆரம்பிக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பெண் குழந்தைங்க பருவம் அடைஞ்சா. ஆனா ஆம்பளை பையன் உம்முன்னு இருப்பான், உருன்னு இருப்பான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த சுரக்கிற ஹார்மோன்ல, அந்த ரசாயனத்துல பெண்மைக்கு சுரக்கிற ஈஸ்ட்ரோஜன், அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா பேசுவதற்கு தூண்டும். ஆனா ஆண்மைக்கு சுரக்கிற ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது வந்து பேச்சை கட்டுப்படுத்தும், பேச முடியாதபடி அவனை ஆக்கும். இது புரியாம ஆசிரியர்களும் டீச்சர்களும் இந்த பையன் பேச மாட்டேங்கிறான், கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான், 14-15 வயசுல அவன் ஒரு ஸ்டிஃபா குச்சி மாதிரி நிற்பான், பேச மாட்டான். இத அந்த உலகியல் தெரிஞ்சிருந்துன்னு வச்சுங்க, ஓ அதனாலதான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு. இதை விட பெரிய கொடுமை, மூளையில மொழி மையம்னு ஒரு பகுதி இருக்கு, லாங்குவேஜ் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கு. மொழி மையம். மொழி மையம் என்பது பெண் குழந்தைங்களுக்கு பிறப்பிலேயே அதிகம். ஆம்பளை பசங்களுக்கு மொழி மையம்ங்கிற அந்த லாங்குவேஜ் ஏரியா மூளையில கம்மி. நம்முடைய கல்வி திட்டமே பொம்பளை பிள்ளைங்களுக்காக உருவாக்கப்பட்டது. நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டமே பொம்பளை பிள்ளைங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஏன் நிறைய பேசணும், எழுதணும். ஏன் நம்முடைய லாங்குவேஜ் ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்முடைய கல்வி திட்டத்தை வடிவமைச்சிட்டோம். இது வந்து கொஞ்சம் பெண் பிள்ளை. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் பொம்பளை பிள்ளை வாங்குதுன்னா அப்பதான்டா வாங்கும். எஜுகேஷன் சிஸ்டமே ஃபேவரபிள் டு பெண் குழந்தைகள் இல்லையா? அந்த மொழி மையம் என்பது உங்களுக்கு கூட இருக்கு இல்லையா? நம்ம உலகியல் புத்தகங்களை விரும்பி படிப்பது என்பது ரொம்ப நல்ல பழக்கம்.
இந்த உளவியல் கூறுபடி பார்த்தா மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து ஒருபோதும் வருவதில்லை. ஆனந்தம்ங்கிறது வெளியிலிருந்து வரதா சொல்றோம். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? இது சரியா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், அது சரியா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், அது சரியா இருந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? ஒண்ணு இல்ல. எல்லாரும் கிறுத்தனமா ஒண்ணு சொல்றான், என் மனைவி மட்டும் சொன்னதை கேட்டா நடக்குமா? எந்த ஜென்மத்திலயா நடக்குமா? எவனுக்காவது நடந்திருக்கா உலகத்துல? எவனுக்குமே நடந்தது இல்லை. அப்புறம் என்ன பெரிய கற்பனை? என் மனைவி மட்டும் சொன்னதை கேட்டா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது கேள்வி நான் ஓப்பனா கேட்கிறேன், ஏன் கேட்கணும்? நீ சொல்றத அவங்க ஏன் கேட்கணும்? அவங்க எங்கேயோ வளர்ந்துருக்கிறாங்க, எங்கேயோ படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தோணுது அவங்க பண்ணுவாங்க. உனக்கு தோணுது நீ பண்ண முடியும், அவ்வளவுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு நான் சொல்றபடி நீ இருந்தா அப்படின்னா நடக்குமா? அது எனக்கு தெரிஞ்சு சார், தமிழ்நாட்டிலே அதிகமா போய் சொல்றவர் என் ஃப்ரெண்டு கல்யாணமாலி மோகன் தான். அது ரொம்ப நெருங்கிய நண்பர். மைக்கை வச்சுக்குவாரு. கல்யாணமாலிக்கு வந்துட்டீங்க, நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மனைவி, ஃபேக்டரி வச்சிருக்காரு, மோல்டு பண்ணி கையில் கொடுப்பாரு. நீங்க கேட்கிற மாதிரியே அப்படின்னா எங்க சார் கேட்கிற மாதிரி? எங்க சார் கிடைக்கும்? 25 வருஷம் எவன் வீட்லயோ வளர்ந்துருக்கிறா, எந்த காலேஜ்லயோ படிச்சிருக்கிறா, இவன் கேட்கிற மாதிரி இருப்பாங்க. அவர் ஏன் சொல்றாருன்னா, ஒரு பயனுக்கும் கிடைக்கல, ஒரு ஆறுதலுக்கு சொல்லி வைப்போமே அப்படின்னு அவர் மாதிரி சொல்றாரு. நீங்க பிராக்டிகலா இருக்கணும். என்னன்னா, நான் எதிர்பார்க்கிற மாதிரி என் மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிறேன். I accept them as it is. I accept them as it is. தான் பெஸ்ட் பிரின்சிபல். நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு பாருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எதிர்பார்த்தபடி மனைவி இல்லை என்றால் துக்கம் அடைவீர்கள். எதிர்பார்த்ததுதான் உங்கள் தவறே ஒழிய எதிர்பார்த்தபடி இல்லாதது உங்கள் மனைவியின் தவறு அல்ல. எதிர்பார்த்ததுதான் தவறு. ஏன் எதிர்பார்த்தீங்க? இப்ப நீங்க ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, ஒரு சூத்திர மாதிரி சொல்லி முடிக்கட்டுமா? வாழ்க்கையை நிபந்தனைகளோடு சந்திப்பவர்கள் யாரு? வாழ்க்கையை நிபந்தனைகளோடு சந்திப்பவர்கள் ஒரு கணம் கூட மகிழ்வாக இருக்க முடியாது. வாழ்க்கையை நிபந்தனைகளோடு சந்திப்பவர்கள் ஒரு கணம் கூட மகிழ்வோடு இருக்க முடியாது. வாழ்க்கையை வாழ்க்கையாக மட்டும் சந்திப்பவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் இருக்க முடியும். இதெல்லாம் நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். நடக்கலன்னா அப்புறம் நடக்காது. இந்தியாவில் தேனாரும் பாலாரும் பாஞ்சா நான் சிரிப்பேன். என்னைக்கு சிரிப்பேன்? எது நடந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நான் என்ன பண்ண முடியும்? அது என்னைக்கு நடக்குமோ அன்னைக்கு தான் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் உட்கார்ந்து இருக்க முடியுமா? அது நடக்கட்டும். நான் முயற்சி பண்றேன், பாடுபடுறேன், உழைக்கிறேன், அது வேற. ஆனா அதெல்லாம் நடந்தாதான் நான் இப்படி இருப்பேன். வாழ்க்கையை நிபந்தனைகளோடு சந்திக்காதீர்கள். மகிழ்ச்சிக்கான முதல் இலக்கணம், வாழ்க்கையை வாழ்க்கையாக மட்டும் வரவு வையுங்கள். நிபந்தனைகளோடு சந்திக்க தொடங்கினால் துக்கத்தோடு இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. இது ஒரு சூத்திரம். இன்னொன்னு, நம்முடைய இன்பம் அல்லது துன்பம், அதாவது சுக துக்கம், நம்முடைய இன்பம் அல்லது துன்பங்களுக்கான மையமாக இன்னொருவரை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாழ்வில் எப்போதுமே நாம துன்பப்படுவதை தவிர வேற வழி இல்லை. இது அடுத்த நான் முதல்ல சொன்னதுடைய நீட்சி தான் இது. அதனுடைய நீட்சி எக்ஸ்டென்ஷன். எப்படி? இப்படிப்பட்ட டிரைவர் கிடைச்சா எனக்கு சௌரியமா இருக்கும், இப்படிப்பட்ட கிளாஸ் கிடைச்சா எனக்கு சௌரியமா இருக்கும், இப்படிப்பட்ட புள்ள எனக்கு பிறந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்னொன்னே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறீங்க. இப்ப நீங்க இது மாதிரியான ஒரு எண்ணத்தோட என்ன பண்ணிட்டீங்க? உங்களுடைய இன்பத்தையோ துன்பத்தையோ இன்னொருத்தர் தலைமையில நீங்க பொருத்திட்டீங்க, பிக்ஸ் பண்ணிட்டீங்க. இதை எப்படி சொல்லுவோம் கேட்டீங்கன்னா, சுக துக்கங்களின் கேந்திரங்களாக நீங்கள் இன்னொருவரை நீங்கள் நிறுவிவிட்டீர்கள். இன்ப துன்பங்களின் மையமாக இன்னொருவரை நிறுவிவிட்டீர்கள். அப்போ சுகமோ துக்கமோ உங்க கையில இருந்து போயிடுச்சு. இனிமே அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்தது உங்க இன்ப துன்பம். என்னைக்காவது மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், மனசு பண்ண அப்படிதான் இருந்துட்டு போக முடியும். இப்படி நம்மை மையமாக்கி கொண்டு இருந்தாதான் நம்மளால ஆனந்தம் அல்லது மகிழ்ச்சி என்ற நிலையில மனசை வச்சிருக்க முடியும். பாருங்களேன், நம்ம ஒரு அருமையான ஏன் இந்த குட்டி கதைகள் நான் நிறைய சொல்றேன்னா, 100 பக்கத்துல சொல்லி முடிக்க வேண்டியது சார் ஒரு குட்டி கதையில சொல்லிடலாம். 100 பக்கத்துல நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரே குட்டி கதையில சொல்லி முடிச்சிடலாம். நான் படிச்ச ஒரு அருமையான கதை முல்லா நஸ்ருத்தீன் பத்தி. முல்லா ஒரு பெரிய சூஃபி ஞானி. அவரு கடைவீதியில வழியா போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் கழுதையில உட்கார்ந்து போறாரு. அவரு அங்க ஒரு பழக்கம் உண்டா, கழுதையை வீட்டுல வளர்ப்பாங்க. சில பேர் வீட்டுல கழுதைய புள்ள மாதிரி வளர்ப்பாங்க. சில பேர் வீட்டுல புள்ளைய, நான் ஒண்ணும் சொல்லல, நீங்களா சொல்லிட்டு நீங்களா பேசிக்கிறீங்க. நான் என்ன சொல்லணும்னா, புள்ளைய கடவுளா வளர்ப்பாங்கன்னு சொல்ல வந்தேன்.
அது கூட நீங்க அவசரப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அங்க வந்து கழுதை வந்து புல்லு மாதிரி வளர்ப்பாங்க வீட்லயே. அந்த கழுதைய வந்து முல்லை என்ன பண்றாரு, அதுல உட்காந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போகும்போது கடைவீதியில் இருந்தவெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாயிட்டு இவர் அவசரமா போறாருன்ட்டு, எங்க போறீங்க, அவசரமா போறீங்களா, என்ன சமாச்சாரம், என்ன அவசரம், என்ன அவசரம், ஏதாவது சிக்கலா, ஏதாவது பிரச்சனையா கேட்கறான். இவர் எவருக்கும் பதில் சொல்லல, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இந்த கடைவீதியில இருந்தவெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆயிட்டான், என்னடா இது இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் வருத்தம் ஆயிட்டான். இதுதான் நம்ம ஆளுடைய விசித்திரம். நாம கேட்டா அவன் பதில் சொல்லணும்னு என்ன தலையெழுத்து. நம்ம ஏதோ கேட்டு வச்சோம். இப்ப வாத்தியார்னா கொஸ்டின் கேட்கிறாரு, பதில் வராட்டி வருத்தப்படுவார? அவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததே பெருசு, அவனுக்கு பதில் வேற வரணுமா? என்னமோ நம்ம கேள்வி கேட்கணும், அப்பதான் சம்பளம் கொடுப்பான், அதுக்காக நம்ம கேள்வி கேட்கிறோம். அவன் பதில் எழுதிட்டு போறான்னா வாத்தியா இப்ப சரியா எழுதலையான்னு வருத்தப்பட்டா ஒரு நாள் சோறு முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பிராக்டிகலா இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், பாடுபடணும். எழுதிட்டு போறேன். நீங்க யாரோ ஒருத்தர் கேட்கறீங்க, பதில் சொல்லாம போயிட்டாருன்னா, அவன் என்ன பதில் சொல்லாம போயிட்டான், அவன் எனக்கு கும்பிடாம போயிட்டான், அவன் எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போயிட்டான், எவ்வளவு பேர் துக்கப்படுறாங்க தெரியுங்களா? இங்க காலையில நடைப்பயிற்சிக்கு போற வழக்கம் உள்ளவங்க யாராவது இருந்தா தெரியும். மார்னிங் வாக்கிங் போகும்போது புதுசா நட்பு வரும். தொடர்ந்து ஒரே இடத்துல நம்ம நடைக்கு போகும்போது திடீர்னு ஒருத்தரை பார்ப்போம். முதல் நாள் சிரிக்க மாட்டோம். ஒரு வாரம் அவரையே பார்த்த உடனே ஒரு சிரிப்போம் லேசா. அப்புறம் ஒரு 10-15 நாள் ஆன உடனே கொஞ்சம் பெருசாவே சிரிப்போம். ஒரு மாசம் ஆன உடனே ஹலோ அப்படிம்போம். அப்புறம் ஒரு மாசம் 2 மாசம் முடிஞ்ச உடனே குட் மார்னிங் அப்படிம்பாவும். நாம குட் மார்னிங் வயசை பொறுத்து நம்மளோட சின்ன பையன் அண்ணா மாதிரி சொல்லுவாங்க, மார்னிங் அப்படிம்பா, குட் மார்னிங் அப்படிம்போம். இது 3-4 மாசத்துல பழகம். இந்த மாதிரி உங்களுக்கு தினம் குட் மார்னிங் சொல்ற ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் சொல்லாம போயிட்டு நம்மால் செத்தான். ஏன் இன்னைக்கு எனக்கு குட் மார்னிங் சொல்லல? அவன் சௌரியம் சொல்றான்னு சொல்லாம போறான். நமக்கு என்ன, இவன் குட் மார்னிங் சொல்லி தான் நமக்கு குட்டு விடிய போத இல்ல மார்னிங் குட்டாக போத? அவன் சொல்றான் சொல்லாம போறான். நாம ஏன் பாதிக்கப்படணும்? பாருங்க, பிறரால் பாதிக்கப்படுகிற மனோநிலையை வளர்த்து கொண்டு விட்டால் ஒரு கணம் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக உலகத்தில் இருக்க முடியாது. இது வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய ரகசியம். என் மகிழ்ச்சி என் கையில தான் இருக்க ஒழிய அவன் குட் மார்னிங் சொல்லாம போறான் எனக்கு என்ன வந்தது இல்லையா? நான் ஆரம்பத்தில் பேச போகும்போது என் பேச்ச யாராவது கவனிக்காட்டி நான் தூங்க மாட்டேன். சில கூட்டங்கள்ல சில பேர் வந்து சிரிக்கிறதுல சத்தியம் பண்ணிட்டு வந்துருப்பான். அவன் ஒய்ஃப்ட சத்தியம் பண்ணிட்டானா யாரை சத்தியம் பண்ணிட்டான்னு தெரியல, சிரிக்க மாட்டேன்னு உட்காந்துருப்பான். எனக்கு சிரிக்கிற 900 தெரியாது. சிரிக்காத அந்த ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இவர் சிரிக்கலையே, இவர் சிரிக்கலையே, இவர் சிரிக்கலையே, நம்ம சரியா பேசலையா, இவர் ரசிக்கலையே, நம்ம சரியா பேசலையா, ராத்திரி முழுக்க. அப்புறம் ஒரு நாள் பார்த்தேன், அவனுக்கு என்ன வியாதி? இது நானா விஜயம் பண்ண முடியும்? நம்ம எதுக்கு அவரை பார்க்கணும் அனாவசியமா? 900 பேர் சிரிச்சாங்கள பார்த்து வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எதுக்கு அதுல போய் மனசை லாக் பண்ணிக்குவானே? அன்னையில இருந்து நான் ஹெல்த்தியா இருக்கிறேன். நீங்க வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயம், நம்மள இன்னொருத்த மடக்கம் சொன்னா அதுலயே நம்ம பாதிக்கப்பட்டு அவங்க பதில் சொல்லுன்ற உடனே கடைக்காரங்களாம் வருத்தப்பட்டாங்க. அவரு போயிட்டாரு. போயிட்டு மறுநாள் நடந்து வந்தார். கழுதியை விட்டுட்டு அவர் நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது இந்த கடைக்காரெல்லாம் பிடிச்சிக்கிட்டான். நேத்திக்கு நீ அவசரமா போன, எங்க போறேன்னு கேட்ட ஒரு மாதிரி அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, யார் வேகமா போனா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, யார் வேகமா போனா? நீ தான் கவனமா சொல்லு. கழுது அதை கேட்கறதுக்கு ஒரு பேருக்கு துப்பு இல்ல. அது வேகமா போ, அதை கேட்கறதுக்கு ஒரு பேருக்கு துப்பு இல்ல. அது கூட எல்லாம் என்ன கேளுங்க. அவன் சொன்னா, நீ பேசுறது ரொம்ப அழுகு. உன் கழுத வேகமா போனா ஏன் வேகமா போகுதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாத அப்படின்னா அவர் சொன்னா, உங்களுக்குலாம் என் கழுதியை பத்தி தெரியாது. ஏன் இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்பீட்ல அது போறதே இல்லை. நான் வேகமா போன்னு சொன்னா மெதுவா போவோம், மெதுவா போன்னு சொன்னா வேகமா போவோம். அடுத்த வார்த்தை சொன்னாரு பாருங்க, அது கழுத. அதுக்கு எப்படி புரியும்? டக்குன்னு அடுத்த வார்த்தை சொன்னார், அது கழுதைன்னு நான் புரிஞ்சுட்டதால இப்ப நான் கழுதையோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். என்ன தெரியுங்களா? அது வேகமா போனா வேகமா போற வேலையை முடிச்சுக்க வேண்டியது, அது மெதுவா போனா மெதுவா போற வேலையை முடிச்சுக்க வேண்டியது, அது வடக்கு போனா வடக்கு வேலையெல்லாம் முடிச்சுக்கிறது, தெக்க போனா தெக்கத்து வேலையெல்லாம் முடிச்சுக்கிறது. கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அதே தான் சொல்றேன். வாழ்க்கையில் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பல கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்வதை தவிர வாழ்க்கையில் வேறு வழி இல்லை. வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருந்தா பல கழுதைகளோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அது என்னென்ன கழுதைங்கிறது உங்க ஜாதக விசேஷத்தை பொறுத்து. சம்டைம்ஸ் உங்க ஊழியரா இருக்கும், சம்டைம்ஸ் உங்க பாஸா கூட இருக்கும், உங்க மனைவியா இருக்கும், மகனா இருக்கும், மகளா இருக்கும். அது அவருடைய கர்மவினையை பொறுத்தது. நான் ஒரு வேடிக்கை சொல்லல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட், அக்செப்ட் பண்ணிக்க. அக்செப்ட் them as it is. Accept
அக்செப்ட் இட் ஆஸ் இட் இஸ். அப்ப நம்முடைய இன்பத்தை யாராலும் குலைக்க முடியாது. இப்ப நம்முடைய மனம் எப்படி பங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறரோடு நம்மை கொண்டு போய் பொருத்திக் கொள்வதால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாழ்க்கை முழுக்க நம்ம எது கஷ்டப்படுறோம் பாருங்களேன். அவங்க நம்மளை ஏத்துக்கணும், அவங்க நம்மளை ஏத்துக்கணும், அவங்க நம்மளை ஏன் ஏத்துக்கணும்? சொல்றது சொல்லுவோம், போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றது ஒரு கருத்தை எனது உள்ளம் சரி என்றால் சொல்லுவேன். கண்ணதாசன் கரெக்ட் சொல்லுவேன். கேட்கறவன் கேட்கறான், கேட்கறவன் போறான், நான் என்ன பண்ண முடியும்? அதை விட்டுட்டு அவங்க ஏன் ஏத்துக்கல, அவங்க ஏன் ஏத்துக்கல, அவங்க ஏன் ஏத்துக்கல, இதுதான் வாழ்க்கை முழுக்க நமக்கு இன்பத்தை கெடுக்குது, மகிழ்ச்சியை கெடுக்குது. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, மற்றவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பானோ அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மனசுல வச்சு கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் உலகத்துல. மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ, மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ, இந்த கவலை எவ்வளவு பேர் எவ்வளவு பாடுபடுத்தும். அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். 3 பேர் உட்காந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிடுறேன். உணவு டப்பாவை தருந்தான். ஒருத்தன் டப்பால இட்லி இருந்தது, ஒருத்தன் டப்பால புட்டு இருந்தது, ஒருத்தன் டப்பால சப்பாத்தி இருந்தது. தினம் இதே வைக்கிறாப்பா, என்னது மாத்தவே மாட்டேங்கிறா, தினம் இட்லி இதே வைக்கிறா, சப்பாத்தி இதே வைக்கிறா, அழுத்திக்கிட்டா. ஒரு பையன் ரோஷம் ஆயிட்டான். நீ இட்லி சாப்பிடுறான், இட்லிக்காரனுக்கு கொஞ்சம் ரோஷம் ஜாஸ்தி. கொஞ்சம் ரோஷமா சொன்னா, ஏய் நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் கூட சொல்றேன் பாரு, நாளைக்கு மட்டும் இட்லி வச்சான்னு வச்சுங்க, இந்த பண்டாமாடிலேருந்து வந்து தட்டில் பண்ணி போறேன். கொஞ்சம் புட்டு சொன்னா நானும் சொல்லிடுறேன், சப்பாத்தி நானும் சொல்லிடுறேன். போயிட்டு வீட்டுல போய் என்ன சொல்லிட்டாங்க, மறுநாள் வந்து லஞ்ச் பாக்ஸ் திறந்தா அவளுங்க கவலையே பண்ணல. இதுதான் இருந்தது, புட்டு தான் இருந்தது, சப்பாத்தி தான். 3 பேருக்கு முகம் மாறி போச்சு, அப்படியே வருந்து போச்சுமோ. இப்ப மானம்னு ஒண்ணு இடிக்குது. நேற்று சொல்லிட்டோம், இன்னைக்கு இவ்வளவு வேலை போனா இட்டுக்காரன் அப்படியே ஜன்னல்ல இருந்து புடிச்சு விழுந்துட்டான். இவன் விழுந்ததுக்கு அப்புறம் புட்டு விழாம இருப்பானா? அவனும் போனா விழுந்துட்டான், சப்பாத்தி விழுந்துட்டான். அப்புறம் அவன் மனைவிக்கு போன் பண்ணி அவளுங்க எல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு ஆஸ்பத்திரி வாசல்ல 3 பேரும் பேசுறாங்க. அப்ப இட்டுக்காரன் முன்னாடி சொன்னா, எங்க வீட்டுக்காரரு நிறைய சொல்லுவாரு, ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அது மாதிரி விழுவேன்னு சொன்னாரு, இவர் தான் செய்ய மாட்டாருங்கிற எண்ணத்துல நான் பாட்டுக்கு இட்லியே கொடுத்தேன். நான் நிஜமாவே விழுவேன்னு சொல்லியிருந்தாருன்னு நான் மாத்திருப்பேன். வீட்டுக்கார போய் சொன்னா, அவர் நிறைய விளையாட்டுக்கு சொல்லுவாரு, அது மாதிரி விளையாடுறாருன்னு நினைச்சேன், சீரியஸாவே விழுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் வச்சிருப்பேன், நான் மாத்திருக்க மாட்டேன். சப்பாத்திக்காரன் ஒய்ஃப் சொன்னான், எனக்கு ஒண்ணு புரியுதே இல்லை, அவர் தான் சப்பாத்தியே போட்டாரு, அவரு தான் சப்பாத்தியே எடுத்து வச்சாரு, அப்புறம் அவரு ஏன் விழுந்தாரு? இன்னைக்கு மனிதர்களுடைய மனோநிலைக்கு இதை விட அழகான கதை கிடையாது. ஏன் தெரியுங்களா? பிறர் என்ன நினைப்பார்களோ என்று தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொண்டு எல்லா மனிதர்களும் கஷ்டப்படுகிறார். மற்றவன் நம்ம பத்தி என்ன நினைப்பானோ அப்படிங்கிற எண்ணத்துல தன்னைத்தானே சித்திரவதை பண்ணிக்கிட்டு மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஏன் கஷ்டப்படணும்? நம்முடைய மனோநிலையை நம்ம மாற்றிக்கொள்ள முடியாதா? சார், இப்போ ரேடியோ கேட்கணும்னு விரும்புறோம், நான் இந்த ஸ்டேஷன் கேட்கணும்னா டியூனிங் வேற, அதுக்கு வந்து அலைவரிசை வேற. நான் வேற ஒண்ணு கேட்கணும்னா அதுக்கு அலைவரிசை வேற. நான் எப்படி ரேடியோவை டியூன் பண்ணிக்கிறேனோ, டிவியை டியூன் பண்ணிக்கிறேனோ, அது மாதிரி என் மனசை நான் டியூன் பண்ணிக்க முடியாதா? நான் என்ன அலைவரிசையில் என்னை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி நம்முடைய அந்த அந்த மனத்தினுடைய அலைவரிசையை நாம டியூன் பண்ணிட்டோம்னா, பொருத்தி விட்டோம்னு சொன்னா, பிறகு மகிழ்ச்சியை தவிர வேற என்ன மிச்சம் இருக்க முடியும்? இப்ப ஆனந்தம் அல்லது மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வருகிற சரக்கு அல்ல, அது உள்ளிருந்து புறப்படுகிற ஒரு உணர்வு நிலை. அதை வெளியிலிருந்து யாரும் உங்களுக்கு இலவசமாக வழங்கிவிட முடியாது. யாரோ ஒரு அந்த சாமியார் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாரா? புள்ளைய வேணா கொடுப்பாரு. பாருங்க, உட்காந்து ஆசிரமத்துக்கு மாத்திரம் ஆசிரமம் மாறி மாறி போய் நின்று உட்காந்துக்கலாம். நான் ஒன்று சொல்லிட்டுமா, வெளியில போய் மகிழ்ச்சியை தேடினேன்னா ஒன்று சொல்லிட்டுமா, ஹிமாலயாஸுக்கு ஒரு சாமியார் போயிட்டாரு. போய் அந்த பனி படர்ந்த மலைகள்ல மேல ஏறி உச்சியில உட்காந்துக்கிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருந்தார். எவ்வளவு சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு எவனும் ஆள் இல்லை, குடும்பத்துக்கு யாரும் ஆளே இல்லை, பக்கத்துல நிம்மதியா உட்கார்ந்து இருந்தார். அந்த மலைக்கு கீழே கொஞ்சம் இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள்லாம் ஒரு திருவிழா பண்ண, எதுக்கு நம்ம சாமியார் ஒருத்தர் 5 வருஷமா இங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் கூட்டுவாடா அப்படின்னு மேல இருந்து அவரை இறக்கி கூட்டிட்டு வந்தார். இறக்கி கூட்டிட்டு வந்து இந்த திருவிழா நடக்குது பாத்தீங்களா, அவர் உட்காந்து வச்சு மாலைகள் எல்லாம் போட்டு இவங்க எல்லாம் திருவிழா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே அமைதி தவழ உட்கார்ந்து இருந்தாரு. இதுல ஆடிக்கிட்டே வந்தவன் ஒருத்தர் அவசரப்பட்டு அவர் காலை மிதிச்சுட்டார். மிதிச்ச உடனே உள்ளேந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்தது பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடிட்டு சொல்லிட்டு போன கெட்ட வார்த்தை மறுபடியும் வந்துச்சு. அப்ப 15 வருஷம் பனி படர்ந்த மலையில் அனைவரும் அப்படியே அமைதியா இருந்தாருன்னா சும்மா அவருடைய ஆழ் மனசுல அதுதான் உட்கார்ந்து இருக்கு. எது? அந்த கெட்ட வார்த்தை தான் உட்கார்ந்து இருக்கு.
அவரு எதுவுமே இல்லாம சரியா பனியாவே இருந்தா அப்படியே இருப்பாரு. இங்க யாராவது அப்படி மத்தவங்க எல்லாம் பனி மாதிரி இருக்க முடியுமா? அதுக்கு மத்தியில ஒன்னால ஆனந்தமா இருக்க முடியுமா? ஆசிரமங்களில் போய் ஞானியாக இருக்கிறவனை நாம் ஞானி என்று ஒப்புக்கொள்வதில்லை. வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு மத்தியில் எவனால் அமைதியாக இருக்க முடிகிறதோ அவனல்லவா ஞானி. இந்த அத்தனை சிக்கலுக்கு மத்தியில யாரால அமைதியா ஆனந்தமா இருக்க முடியுதோ அவனல்லவா மிகப்பெரிய மனுஷன். வாழ்க்கையை சந்திக்கணும், விட்டுட்டு எப்படி ஓடுறது? சரி, அப்ப மகிழ்ச்சி என்பது வெளியில் இருந்து வருகிற சரக்கு அல்ல, வெளியில இருந்து வந்தா வந்திருக்குமே. அது உள்ளிருந்து புறப்படுகின்ற ஒன்று, உள்ளிருந்து புறப்படணும். அதை முதல்ல அடையாளம் காணுவது. உள்ளிருந்து புறப்படுவதுங்கிறத கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னா வெளியில அவன்கிட்ட வருமா இவங்கிட்ட வருமா என்று எதிர்பார்த்திருக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் நுட்பமா போலாம். நம்ம எதனால துக்கப்படுறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2 விஷயம் சொல்லிடுறேன் எதனால துக்கப்படுறோங்கிறத. எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தரோட நம்மளை ஒப்பிட்டு தான் நம்ம துக்கத்துக்கே காரணமாகும். இந்த கம்பேரிசன்ங்கிறத விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எங்கேயா துக்கப்படுவோமா? நல்ல யோசிப்பார். ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறாரு. வீடு கட்டும் போது அவருக்கு அந்த கிரகப்பிரவேசம், ஒரு புதுமனை புகுவிழா மறுநாள் காலையில. வேலை முடியல, பெயிண்டிங் கொஞ்சம் பாக்கியா இருக்கு. சொல்றாரு, ஒரு 10 பேரை வேலைக்கு வர சொல்லப்பா, இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சுடலாம் அப்படி. ஒருத்தர் 500 ரூபாய் கூலி கேட்கறாங்க. குடுப்பா, வேலை முடியணும் அப்படின்ட்டு. ஒரு 11:30 மணி 12 மணி அவர் வெளியில போயிட்டு வந்து பாக்குறாரு, வேலை முடியல இன்னும். இந்த வேலை முடியல, ஒண்ணு பண்ணு, இப்ப யாராவது இருந்தா வர சொல்லு, அவங்களையும் போட்டு அந்த வேலையில எப்படி சொல்லலாம், அதை கூட்டுறது பெருக்கிறத வந்து ஆள் போடு, வரசொல் அப்படிங்கிறார். வரவன் என்ன சொல்றான், 10 மணிக்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் நான் வேலைக்கு வரலங்கிறதுக்காக கூலியை குறைக்கக்கூடாது. நான் 12க்கு தான் வந்திருக்கேன், ஆனாலும் முழுசா 500 ரூபாய் கொடுப்பியா? நான் வேலைக்கு லேட்டா வந்தேங்கிறதுக்காக சம்பளம் குறைக்கக்கூடாது, புரியுதா? நீ தான் லேட்டா கூப்பிட்ட. இவர் பார்த்தார், எவ்வளவு வேணா வாங்கிக்கங்கப்பா, வேலையை முடிங்கப்பா, எனக்கு வேலை முடிஞ்சாவணும்பா, குடிங்க பார்த்தாரு. அரே கொஞ்சம் திரும்பி 1:30-2 மணிக்கு சாப்பிட்டு வந்து பார்த்தா இன்னும் வேலை பாதியா பாக்கி இருக்கு. அவர் பதறிட்டாரு. யார் இருக்கவங்கள புடிச்சிட்டு வாங்கப்பா, ஒரு 5 பேர் கிடைச்சா கூட்டு வந்தா செய்யுங்கப்பா வேலையை. என்ன முழு கூலி, ஆபடைய கூலி எல்லாம் கொடுக்க கூடாது, முழு கூலி வாங்கிக்கப்ப. முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் எல்லாம் முடிஞ்சு கூலி கொடுக்க போறாரு. இவரு என்ன பண்ணாரு பாருங்க, காலைல முதல்ல வந்தா பாருங்க, அவனுக்கு 5 ரூபாய் கொடுத்தாரு, அவன் வாங்கிக்கிட்டான். அடுத்தாப்புல என்ன பண்ணாரு, 2வது வந்தா பாருங்க 11:30 மணிக்கு, அவனுக்கு 5 ரூபாய் கொடுத்தாரு. முதல்ல வந்தவனுக்கு மூஞ்சி வாடி போச்சு. நாம முதல்ல இருந்து வேலை பார்த்தோம், நமக்கு 500 ரூபாய், 11:30 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணா அவனுக்கு 500 ரூபாய், அவன் யோசிக்கிறான். அடுத்தாப்புல 2:30 மணிக்கு வந்தா பாருங்க, அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்த உடனே யார் ரொம்ப ஆரம்பிச்சா தெரியுமா, 11:30க்கு வந்து ஆரம்பிச்சான். என்ன நியாயம்? நீ 2:30 மணிக்கு வந்தா அயோக்கிய பையன், அவனுக்கு அதே சம்பளம் கொடுக்குற. 11:30 மணிக்கு அவன் பண்ண அவனோட கம்பேர் பண்ணல, யாரோட 10 மணில இருந்து வேலை பார்த்தா பாருங்க, அவனோட ஒப்பிட்டுக்கல. ஆனா 2:30க்கு வந்தவனோட ஒப்பிட்டு அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தா எனக்கு 600 ரூபாய் கொடுக்கணுமா? எனக்கு கொடுக்கணுமா? உடனே அவன் சொன்னான், இவனே கேட்கறானா, நான் 10 மணிக்கே வந்தவன், அப்ப எனக்கு கொடுக்கணுமா? அவன் சொன்னாரு, அப்பா நீ என்கிட்ட என்ன கேட்ட? இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு 500 ரூபாய் கேட்டேன், நீ கேட்ட நான் கொடுத்துட்டேனா இல்லையா? அவனுக்கு அவன் கேட்டதை கொடுத்தேன், நீ கேட்டதை உனக்கு கொடுத்தேன், அவனுக்கு கொடுத்தேன், எனக்கு வேலை முடியும், நான் பணம் கொடுத்தேன். அந்த வேலையை வச்சுக்காது. எனக்கு கொடுத்ததை விட அவனுக்கு கம்மியா கொடு, இல்லையா? அவனுக்கு கொடுத்ததை விட எனக்கு கூட கொடு. இதுக்கு ஏதாவது முடிவு இருக்கா? சார், இப்ப நான் ஒரு பேச்சாளர், என்ன பேச கூப்பிடுறாருன்னா நான் சில டிமாண்ட்லாம் சொல்வேன், பண்ண அது பண்ண அப்படிலாம் டிமாண்ட்லாம் சொல்வேன். இப்ப அதே மாதிரி நான் இன்னொரு பேச்சாளரை காமிச்சு அவருக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்டா நான் விளங்கணும். நீங்க சில பேர் தான் அவருக்கு உள்ள குடிச்சிருக்கோம் அப்படின்னு, இது தேவையாது. நான் தெளிவா சொல்லட்டுமா, என்னை விட கம்மியா வாங்கிட்டு நல்லா பேசுற பெரிய அறிவாளிகள் இந்த நாட்டுல உண்டு. என்னை விட கம்மியா வாங்கிட்டு என்னை விட பிரமாதமா பேசுற அறிவாளிகள் இந்த நாட்டுல உண்டு. என்னை விட ஜாஸ்தியா வாங்கிட்டு என்னை விட மோசமா பேசுற ஆளு இந்த உலகத்துல உண்டு. நான் எதை பத்தியுமே கவலைப்பட முடியாது. ஏன் கவலைப்பட முடியாது? அது அவர்களுடைய வாழ்க்கை, இது இவருடைய வாழ்க்கை, இது என்னுடைய தேவை என்ன, நான் வரதா இருந்தா இப்படி முடிஞ்சு போச்சா இல்லையா? அப்ப நான் நிம்மதியா இருக்கலாம். அதை விட்டுட்டு அவன் வாங்குறானே, அவனை விட நான் கூட வாங்கணும், இவன் வாங்குறானே, என்னை விட என் கூட வாங்குறான்னா ஒரு கணமாவது திருப்தியா இருக்க முடியுமா? இதைத்தான் சொன்னேன். உங்கள் சுகம் அல்லது துக்கத்தின் கேந்திரமாக பிறரை நீங்கள் முடிவு செய்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் துக்கத்தை தவிர எதுவும் மிச்சம் இருக்காது. முதல்ல மைண்ட் எல்லாம் வெளியே வந்துடணும். என் தேவை என்ன, இது நான் அடைஞ்சாச்சு போதும், நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்போ வாழ்க்கையில கம்ப்ளீட்டா வெளியே வந்துடலாம். இது ஒரு கோணம். மனிதன் துக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பது இது ஒரு கோணம். இன்னொரு கோணம் இருக்காது, என்ன தெரியுங்களா?
அதனுடைய ஆனந்தம் பரமானந்தம்னு ஒரு புக்கு வந்திருக்கு. அந்த வார்த்தை அப்படியே எழுதியிருக்கிறேன். பல மனிதர்களுக்கு துக்கத்தோடு ஒரு கள்ளக்காதல் இருக்கிறது. பல மனிதர்களுக்கு துக்கத்தோடு ஒரு கள்ளக்காதல் இருக்கிறது. அது என்ன கள்ளக்காதல்? அதாவது துக்கமா இருந்தாதான் பெனிஃபிட் கண்டுபிடிச்சிட்டான். துக்கமா இருக்கிறது லாபகரமானதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். இது எப்ப தெரியும் தெரியுங்களா? காதலிக்கிறான் ஒரு பையன். காதலிக்கிறவங்க தினம் 300 தடவையாவது செல்போன்ல பேசுவோம். இந்த பிள்ளை பெற்றவங்க யாரும் இருப்பீங்க, கண்டிப்பா தெரியும். நம்ம பொண்ணு ரொம்ப அதிகமா செல்போன் பேசுறான்னா அவன் இப்ப காதலிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அதுக்காக சில அப்பா நான் வாங்கி தர மாட்டேன் பாரு, நீங்க வாங்கி தராட்டி அவனே வாங்கி தர போறான். அதெல்லாம் ஒண்ணு நிற்க முடியாது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போறான். எனக்கு புரியவே இல்லை. ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணா அவங்க அப்பா தற்கொலை பண்ணுவான். எனக்கு புரியவே இல்லை. அவர் பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணா அப்ப என்ன தற்கொலை பண்ணுவான்? அவளுக்கே தெரியும் அப்புறமா நம்ம கொலை பண்ணிக்கிட்டோம். பெருவாரியான திருமணங்கள் வேகத்தில் தானே முடியுது உலகத்துல. நம்ம அதுக்கு நம்மள அழிச்சுக்கணுமா என்ன? எவ்வளவு ஒரு குறுகிய மனம் நமக்கு வந்துச்சு பாருங்க. யாரையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணா நாம தற்கொலை பண்ணிக்கணுமா? தேவையே இல்லையே. வாழ்றதுக்குள்ள நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த அப்பாக்கு ஏன் புத்தி அப்படி போகுது? எனக்கு புரியவே இல்லை எனக்கு அதெல்லாம். சரி, அதை விடுங்க. அந்த பக்கம் பொண்ணு காதலிக்குது. காதலிக்கிற போது அந்த பையன் அப்படி அப்படி பேசுவான். இப்ப நீ என்ன பண்ற? அது பெரிய எடிசன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. நீ என்ன பண்ற? இவன் கேப்பா நீ என்ன பண்ற? இவன் வேலை வெட்டி இல்லாத பையன். இவன் என்ன பெருசா பண்ண போறான்? பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு போறான். சாப்பிட்டாச்சா அப்படின்னு ஒரு போன் கேட்பான். அதுக்கு நான் சொன்னோம், உன்னை விட்டுட்டு நான் எப்படி சாப்பிட முடியும்? அது பாட்டுக்கு திருப்பி திருப்பி 300 தடவை பேசும். எப்போ? காதலிக்கிறப்போ. இதுவே கல்யாணம் ஆயிட்டும். அதே பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அவகிட்டே இருந்து போன் வரட்டும், இவன் முகம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சார், அவன் ஒய்ஃப் போன் நம்பர் பார்த்தா அப்படி 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 வச்சுருவான். ஏங்க அதை எடுத்து அட்டன் பண்ணுன்னா மீண்டும் இயல்பு நிலை திரும்புவதற்கு 2 மணி நேரம் ஆகும். அவன் போன் அட்டன் பண்ணா மீண்டும் இயல்பு நிலை திரும்புவதற்கு 2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் யோசிச்சுங்க. அப்படி அவ எப்பேற்பட்டாள்? அதுக்காக வேற நம்பர்ல போய் போன் பண்ணுவான். இந்த பையன் எக்கத்தப்பா மாட்டிடுவான். எனக்கு தெரியும் அவன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு எடுக்க மாட்டேங்கிறல்ல, அதுக்காக ஏன் போன் எடுக்கல அவ. சார், இப்ப காதலிக்கிற போது இவ்வளவு அந்யோன்யமா இருந்தவங்க, அன்பா இருந்தவங்க, திருமணமானதுக்கு அப்புறம் ஒரு வகையான இடைவெளி உண்டாகிட்டே வருது ஆச்சுங்களா? திடீர்னு ஒரு நாள் இவன் அலுவலகம் புறப்படுறான். ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை. தலையில இவ்வளவு பெரிய துணியை இறுக்கி கட்டிக்கிட்டு அவ சொல்றா, என்னால இன்னைக்கு சமைக்க முடியல, உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு நான் என்னால கொடுக்க முடியல, எனக்கு முடியலைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. இது வரைக்கும் அவளை அதிகமா அப்படி இறக்கத்தோட பார்க்காத திரும்பி பார்த்துட்டு கேட்கறான், என்ன பண்ணுது உடம்பு? தெரியல, தலைவலிக்குது, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு, என்னமோ பண்ணுது. நீ டாக்டரை போய் பார்த்துக்கலாம், நான் லீவ் போடணுமா? இல்ல நீயே பார்த்துருவியா? பணம் வச்சிருக்கியா கையில? கண்டிப்பா டாக்டரை பார்த்துக்கலாம். ஆபீஸுக்கு போன உடனே 11 மணிக்கு ஞாபகமா போன் பண்றா, டாக்டரை பார்த்துட்டியா? உடம்பு சரியா இருக்கா? கவனிச்சியா? அவ அன்னைக்கு கண்டுபிடிச்சா, ஆஹா நமக்கு வியாதி வந்தாதான் இந்த பையன் நம்மள கவனிக்கும். நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் இவன் கவனிக்க மாட்டான். ஒண்ணு என்ன பண்றா தெரியுங்களா? அடிக்கடி நமக்கு வியாதி வந்தா பரவாயில்ல. இந்த உலகில் என்ன ஆகுது தெரியுங்களா? அவ எப்பெல்லாம் சிம்பத்தியை கெயின் பண்ணணும், லவ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அப்பெல்லாம் வியாதி வந்தா பரவாயில்லைன்னு நினைச்சு மெல்ல மெல்ல வியாதிக்கு உட்படுறா. நான் இதைத்தான் சொல்றேன், ஒவ்வொருவரும் துக்கத்தோடு ஒரு கள்ளக்காதல் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் துக்கத்தோடு ஒரு, நீங்க யோசிச்சு பாருங்க, கார் போகுது, ஒரு பையன் சைக்கிள்ல வர்றான். சைக்கிள்ல வந்த பையன் தான் தப்பா வந்திருக்கிறான். அதாவது அந்த வர வேண்டிய சாலை விதிகளுக்கு முரணா வந்திருக்கிறான், நல்லா தெரியும். ஆனா சாலை விதிகளுக்கு முரணா வந்த பையனை கார் அடிச்சுட்டா ஜனங்க சிம்பத்தி யாருக்கு போகும்? பையன் தான் போகும். நீ சட்டப்படி வந்த, நான் ஸ்பீடா மெதுவா தான் வந்தேன், எல்லாம் சிக்னல் பார்த்து வந்தேன், எதுவும் எடுபடாது. ஏன்? அடிபட்டவன் மீது தான் இரக்கம் பாயுமே ஒழிய சட்டப்படி நடந்து கொண்டவன் மீது மக்களுடைய இரக்கம் பாய்வதில்லை. ஏனென்றால் துக்கப்படுகிறவன் மீது சமூகம் அக்கறை கொள்ளுகிறது. அதனால் தான் ஒவ்வொரு மனிதனும் துக்கத்தின் மீது ஒரு கள்ளக்காதல் உடையவனாக இருக்கிறான். நீங்க சொசைட்டில பாருங்க, எவ்வளவு தூரம் தப்பு பண்ணியிருந்தாலும் உடம்பு சரியில்லைப்பா, அவனை போய் இப்படி பண்ணா என்ன பார்த்தோம் கேக்குறாங்களா இல்லையா? தப்பே பண்ணியிருந்தா கூட உடம்பு சரியில்லைப்பா, அடிபட்டுச்சுப்பா, அவனை போய் இப்படி பேசுறியப்பா அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்பாங்க. நீங்க இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல யார் துக்கத்துல இருக்கிறாங்களோ அவர்கள் மீது உலகத்தினுடைய கருணை, கவனம் எல்லாமே திரும்புவதால் மனிதர்கள் தங்களை அறியாமலேயே தங்கள் ஆழ்மனத்தில் நன்றாக இருப்பதை விட துக்கமாக இருப்பது லாபகரமானது என்று கண்டுபிடித்து விட்டார். நன்றாக இருப்பதை விட லாபகரமானது துக்கமாக இருப்பது என்று கண்டுபிடித்து விட்டார். உடைக்கணும். எனக்கு இன்னொருத்தர் சிம்பத்தி என்னத்துக்கு?
எனக்கு இன்னொருத்தர் அப்ரிசியேஷன் தான் என்னத்துக்கு, எனக்கு இன்னொருத்தருடைய இறக்கம் தான் என்னத்துக்கு, மற்றவங்க என்ன கவனிச்சா என்ன கவனிக்காட்டி என்ன, இந்த உணர்வு வளர்ந்தால் துக்கத்திலிருந்து வெளியே வர முடியும். எனவே மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக படைக்கப்பட்டவன் அல்லது உருவாக்கப்பட்டவன், அந்த உருவானவன் எப்படி வேணா எடுத்துக்கலாம், எனக்கு ஆட்சேபமே கிடையாது. நான் வார்த்தைகளில் சண்டைகளை வளர்த்துக் கொள்ள விரும்புவதில்லை, வெறும் உணர்வுகள் தான் எனக்கு முக்கியம். தெங்கச்சி சாமி நான் சொல்லுவாரு, ஒரு குழந்தை பிறந்தா ஒரு நாளைக்கு 240 இருந்து 270 தடவை சிரிக்குமா. இது கொஞ்சம் கூட குறைய இருக்கு, புள்ளி விவரம்னாலே அபிஷியல் புழுகுன்னு அபிஷியலா புளிகிறது ஒண்ணும் பண்ண முடியாது. 240 இருந்து 270 தடவை சிரிக்கும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கான். அவர் தெங்கச்சி சாமி ரொம்ப அழகா சொல்லுவார், அந்த குழந்தைய சிரிக்க வைக்கணும்னா நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், ஒரு 4 இல்ல 4 கிளிகள் ஒரு பிளாஸ்டிக் அதுல 2 கல்லை போட்டு அப்படி ஆட்டினா பொங்கி 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 சிரிக்கும் இல்லைங்களா. ஒரு கிளிகளை போட்டு ஆட்டினீங்கன்னா அப்படி பொங்கி 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 சிரிக்கும். அதுல ஏதாவது ஜோக் இருக்கா? கவுண்டமணி செந்தில் ஏதாவது கலடா பண்ணாங்களா? விவேக் ஏதாவது பண்ணாரா? சந்தானம் ஏதாவது காமெடி பண்ணானா? ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த குழந்தை பொங்கி 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 சிரிக்கும். ஏன் தெரியுங்களா? குழந்தை சிரிப்பதற்கு தயாரான நிலையில் இருக்கிறது, ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. இதே மாதிரிதான் வாழ்க்கையில் நீங்களும் துக்கமாக இருக்கிறீர்கள், அந்த துக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்குகிறீர்கள். அதை பிறர் கொடுத்தவுடன் அவர் மீது உங்களுக்கு கோபம் வருகிறது. உண்மையில் துக்கத்துக்கான காரணம் அவர் அல்ல, நாம் தான் என்கிற புரிதல் நமக்கு ரொம்ப அவசியம். ஆனா 240 தடவை சிரிச்ச குழந்தை வயசாக சிரிக்குதா? நீங்க ஒரு கிளிகளை போய் கொண்டு போய் ஆட்டின உடனே அந்த குழந்தை பொங்கி பொங்கி சிரிக்குது. எங்க ஒரு 60 வயசுக்கார முகத்துக்கு முன்னாடி போய் அதே கிளிகளை அப்படியே பக்கு ஓர்ந்து வர காலையில இருந்து நானே எங்க படாத பாட்டு பண்றேன். கிளிகளுக்கு அறிவு இருக்கு, அவனுக்கு அறிவு இருக்கும். ஏன் சார் இதுக்கு சிரிச்சாள் தானே சார் அவன்? இப்ப நான் எங்க வரேன்னு கவனிச்சிங்களா? நீ 240 தடவை சிரிச்சுட்டு பிறந்த ஆளு, நீ சாகரப்ப எவ்வளவு தடவை சிரிக்கணும்? 240 தடவை ஒரு நாள் சிரிச்ச நீ சரியான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா 2,40,000 தடவை ஒரு நாளைக்கு சிரிச்சுட்டு செத்தா நீ உன் வாழ்க்கையை சரியா நடத்தி இருக்கிறேன்னு அர்த்தம். சார் நான் 100 ரூபாய் போட்டு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், அது 1 லட்சம் ஆனதுன்னா நான் நல்ல வியாபாரி. 240 தடவை சிரிச்சேன்னா 2,40,000 தடவை சிரிச்சுட்டு செத்து போனா நான் வாழ கத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். 240 தடவை சிரிச்சவன் 2 தடவை கூட சிரிக்காம செத்து போனா என்ன அர்த்தம்? நான் சரியா வாழலேன்னு அர்த்தம். இதைத்தான் நான் ஆனந்தத்திலிருந்து பேரானந்தத்தை நோக்கிய பயணம் என் புத்தகத்தில் எழுதியிருந்த எப்போதும் சந்தோஷங்கிற புக்குல, வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம் என்று பல பேர் நினைக்கிறார்கள். நீங்க எல்லாம் ஸ்டெப் டுவர்ட்ஸ் டெத் தானே, அப்பதான் கணக்கு பார்க்கிறா. வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம் என்று பல பேர் கருதுகிறார்கள். அது உண்மை அல்ல. வாழ்க்கை என்பது ஆனந்தத்திலிருந்து பேரானந்தத்தை நோக்கிய பயணம் என்கிற புரிதல் ரொம்ப அவசியம். வாழ்க்கை மரணத்தை நோக்கியது அல்ல, அது ஆனந்தத்திலிருந்து பேரானந்தத்தை நோக்கிய பயணம். புத்தர் தான் முதல்ல அதை கண்டுபிடிச்சாரு. என்ன அவர் கேட்கிறாங்க, என்னங்க நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்றீங்களா, என்னங்க அடைஞ்சிட்டீங்க? அவர் சொல்றாரு, நான் அடைந்தது எதுவும் இல்லை, சுமைகளை இறக்கி வைத்து விட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். சுமைகளை இறக்கி வைத்து விட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். அப்ப தேவையில்லாத எத்தனையோ விஷயத்தை நம்ம மனசுல அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே போறோம். நம்முடைய ஆழ் மனதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் தேவையில்லாத குப்பை. அவற்றிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஆனந்தத்திலிருந்து பரமானந்தத்தை நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. எனவே புத்தகங்களை படியுங்க, ஆனா புத்தகங்களுக்குள் மட்டும் நின்று விடாதீர்கள். படித்த புத்தகத்தை உள்வாங்கி அவற்றை பரிசீலிக்க முயற்சி செய்யுங்கள். அடிகளார் சொல்வார் ரொம்ப அழகா, அந்த காலத்துல சாப்பிட்டா பலசாலி ஆக முடியாதப்பா, சாப்பிட்டது ஜீரணமானாதான் பலசாலி ஆகும். படிச்ச அறிவாளி ஆக முடியாது, படிச்சது உள்ள போய் ஏற்க வேண்டியதை ஏற்று தள்ள வேண்டியதை தள்ளாதான் படிச்சவன் அறிவாளியா மாற முடியும். ஏன் சார் எம்ஏ படிச்சுட்டு சிகரெட் பத்திருக்கீங்க சார், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அதுலயே போட்டுக்கிறானே, அப்ப நம்ம பத்த வச்சா நம்ம படிச்சவன் அடையாளமா? அப்ப அந்த படிப்பு அறிவா மாறிச்சா? மாறலியே, கல்வி அறிவாக மாறவன். எனவே வாழ்க்கை என்பது ஆனந்தத்திலிருந்து பரமானந்தத்தை நோக்கிய பயணம் என்ற புரிதல் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அத்தியாவசியமான தேவை. இதற்கு புத்தகங்கள் ஓரளவு துணை நிற்கும். மீண்டும் சொல்லுகிறேன், ஓரளவு துணை நிற்கும். நம்முடைய உள்ளொளி மிகப்பெரிய அளவில் துணை நிற்கும். எனவே புத்தகங்களை படித்து உள்ளொளியை தூண்டி உள்ளொளியின் மூலமாக ஞானத்தை அடைதல், மகிழ்வாக இருத்தல், நிறைவாக இருத்தல் என்பது வாழ்வின் உன்னதமான ஒரு நோக்கம். அதை புரிந்து கொண்டு வாழ்வில் உயர வேண்டும் என்று வணங்கி வாழ்த்தி இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மிகச் சிறப்பாக நம்மை பேரானந்தத்திற்கு அழைத்து சென்ற
சொல்வேந்தர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உரையாற்ற வருபவர்கள் சித்த மருத்துவர் முனைவர் கு. சிவராமன் அவர்கள். வாங்க வாழலாம் என்ற நூலுக்காக தமிழக அரசின் சிறந்த நூல் விருது பெற்றவர்கள். எது சிறந்த உணவு, ஏழாம் சுவை, மருந்தன வேண்டாம், அழகும் ஆரோக்கியமும் போன்ற நூல்களை தந்தவர்கள். ஆனந்த விகடன் வார இதழில் தொடர்ந்து இப்போது 6ஆம் திணை என்ற தொடரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். பனி வெடித்த பூமரத்தில் பால் வெடிந்தது போல் மண்மகளின் மகரந்த மோகனமாய் நம் மனதிற்குள் சாரல் அடிக்க இயற்கையில் பாரம்பரிய மருத்துவ உணவும் நலவாழ்வும் என்று உரையாற்ற வருகிறார்கள். வாருங்கள். ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அவைத் தலைவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களே மற்றும் மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, என்னோடு இங்கு உரையாற்ற வந்துள்ள அறிஞர்களே மற்றும் இதுவரை பேரானந்தத்தை பெற்று இருக்கின்ற எனது அருமை நாகர்கோயில் வாழ் மக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஒரு மேட்ச் ஆரம்பிக்கும் போது டெண்டுல்கர் இறங்கி விளையாண்டதுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் வரும்போது கொஞ்சம் பயம் ரொம்பவே இருக்கும். அந்த கடுமையான பயத்தோட தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் மேடைக்கு. இவ்வளோ நேரம் ஒரு 4-6 அவர் அடித்து ஆனந்தத்தினுடைய உச்சத்தில், பேரானந்தத்தினுடைய உச்சத்தில் உங்களை எல்லாம் அழைத்து சென்றுட்டாங்க. செவிக்கு உணவில்லாத போது தான் வயிற்றுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வயிற்றுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என வந்திருக்கிறேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய நலவாழ்வு குறித்த ஒரு பயம் எது அப்படின்னா தொற்று நோய்கள் தான். நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிளேக் வந்தால் இறந்து போயிடுவாங்க, காச நோய்க்கு பயந்த காலம் உண்டு, தொழுநோயை கண்டு அச்சப்பட்ட காலங்கள் உண்டு, பல்வேறு அம்மை போட்டாலே மரணம் வந்து விடுங்கிற காலம்லாம் இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த தொற்று நோய்களினுடைய பிடி ரொம்பவே குறைஞ்சிட்டே வருது. நிறைய பொது சுகாதார முறைகள் மேம்பட்டதுனாலையும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் சில வளர்ச்சியினாலையும் ஓரளவுக்கு தொற்று நோயினுடைய பிடி குறைஞ்சிருக்கு. புதுசா சில தொற்று நோய் வருது, அது உண்மையிலேயே எப்படி வந்ததுங்கிற ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். பெரும்பாலான தொற்று நோய்கள் போயிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா தொற்றாத வாழ்வியல் நோய்கள் தான். அது என்னப்பா தொற்றாத வாழ்வியல் நோய்கள்னா, ஒருத்தர் ஒருத்தருக்கு பத்திக்காது, ஆனா ஒரு சமூகத்திலிருந்து இன்னொரு சமூகத்துக்கு பத்திக்கும். அப்படி இருக்கிற நோய் கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கிற சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், இன்னும் உளவியல் நோய்கள் எல்லாமே. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 நோயாளிகள் மரணம் அடைகிறார்கள்னா அதுல 760 பேர் மரணம் அடைகிறது இந்த மாதிரி தொற்றாத நோய்கள் கூட்டத்தினாலதான். உங்களுக்கே தெரியும், இங்க இருக்க எல்லாருக்கும் உள்ள உங்களையோ இல்ல உங்க குடும்பத்திலேயோ, குடும்பத்துல ஒருவருக்கு சொத்து இருக்கோ சுகம் இருக்கோ, கண்டிப்பா சக்கரை வியாதி இருக்கும், நீரிழிவு நோய் இருக்கும், இரத்த கொதிப்பு இருக்கும், புற்றுநோய் இருக்கும். ஏதோ ஒண்ணு. முன்னாடி எல்லாம் தமிழ் சினிமாவுடைய கடைசி சீன்ல 2 காதலி இருந்தாங்கன்னா ஒரு காதலியை காலி பண்றதுக்கு புற்றுநோயை பத்தி கேள்விப்பட்டோம். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் அங்க அவங்களுக்கு ஒரு புற்றுநோய் வந்துச்சு, இவருக்கு ஒரு புற்றுநோயாம, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, எதையுமே செய்யல, அவருக்கு புற்றுநோய் வந்துருச்சாம அப்படின்னு புற்றுநோயினுடைய ஆதிக்கம் அதிகப்பட்டு கொண்டே வந்துருக்கு. முன்னாடி இப்போ ஒரு ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 6000 நோயாளிகளை ஒரு பெரிய நவீன மருத்துவமனை ஆய்வு செய்து 6000 மக்களை, நோயாளிகளை இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள மக்களை எல்லாம் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. சென்னையில யாருக்கு சர்க்கரை நோயால் பீடிக்கப்படுகிறார்கள் என்று முதல்ல ஒரு கருத்து இருந்தது. அதிக சர்க்கரை எடுத்துக்கொள்றவங்க, அதிக சுகர் எடுத்துக்கிறவங்க, உடல் உழைப்பு இல்லாதவர்கள், அதிக கார்போஹைட்ரேட் சத்துள்ள அரிசி உணவு எடுத்துக்கொள்றவங்க, மன உளைச்சலில் இருக்கிறவங்க, பாரம்பரியமாக தாத்தா பாட்டி எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க, இவங்களுக்கு தான் சர்க்கரை வரும். அத்தனை கருத்துக்களும் பொய்த்து வருகின்றன. இன்றைக்கு பார்த்தால் இப்படி எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளேயும் சிக்காத நபர்களுக்கு கூட 30 வயது 32 வயதுல சர்க்கரை நோய் வருகிறது. நீரிழிவு நோய்க்கு அவர் பார்க்க போறார். முதல் தடவை பார்க்கும்போது போன தடவை அப்பாவை கூட்டு போய் பார்த்தோம், 110 ஃபாஸ்டிங் இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம போய் பார்க்கும்போது 100 தான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னா,
ஐயோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இப்போ குறைச்சாச்சு இண்டெக்ஸை, இனிமேல் நீங்கள் வந்து சர்க்கரை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இரத்த கொதிப்பு முன்னாடியெல்லாம் அது வந்து வயதானவர்களுக்கு வரும் நோய். 60 வயதுக்கு மேலே அவர் நம்ம பேரானந்தத்துக்கு சொன்ன கழுதைகள் நாய்களோடலாம் இருந்ததுனாலையோ ஒருவேளை நமக்கு வந்து அந்த இரத்த கொதிப்பு வரலாம். ஆனால் இன்னைக்கு 30 வயது 35 வயதில் இரத்த கொதிப்பு அதிகமாயிருக்கு. நம்ம அந்த படிச்சுக்கிட்டே வரோம். நிறைய புத்தகங்களில் பெரிய பெரிய நூல்களை படிக்கும்போது நாளிதழ்களில் படிக்கும்போது திடீர்னு தெரிய வரும் 32 வயதில் அவருக்கு மாரடைப்பான். எப்படிங்க வந்தது? 35 வயதில் மாரடைப்பு இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி தொற்றாத நோய்கள்லாம் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக கூடி வருதுன்னா பல காரணங்கள் இருக்கு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான காரணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒட்டுமொத்தமாக மாறி போய்விட்ட நம்மளுடைய வாழ்வியல். ரெண்டாவது நம்மளுடைய சுற்றுச்சூழல். இது மாசுபட்ட அளவுக்கு எதுவுமே மாசுபடலை, அந்த அளவுக்கு மாசுபட்ட சுற்றுச்சூழல். இந்த மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒட்டுமொத்தமாய் சிதைந்து போய்விட்ட நம்மளுடைய உணவு கலாச்சாரம். இந்த உணவு கலாச்சாரத்தை தான் நான் இன்னைக்கு பேசலாம் அவங்கள்ட்ட அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறேன். எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த உணவை சாப்பிட வேண்டும், எந்த தின்பண்டத்தை உங்கள் குழந்தை சுவைக்க வேண்டும், எந்த ஊட்ட உணவை நீங்கள் எடுக்க வேண்டும், எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வணிக சூத்திரங்களால் கட்டமைக்கப்படுகிறது. இது வந்து என்னடா திடீர்னு ஏதோ பேசுறாரு பாரம்பரிய உணவுன்னு சொல்லி வந்தாரு, வணிக சூத்திரத்தில் கட்டமைக்கப்படுது. அதுதான் உண்மை. சூப்பர் சிங்கர் எல்லாரும் பார்ப்பீங்க, நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நிச்சயமா டிவியில. எங்கேயாவது அதுல வந்து குழந்தை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது மேல வந்து கடலை மிட்டாய் விழுதா, இல்லை எங்கேயாவது இல்லை உங்க ஊர் உப்பேரி வந்து விழுதா? இங்க கேட்பரிஸ் சாக்லேட் தான் வந்து விழும். ஏன் இப்படி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு இனிப்பு பண்டம்னா அது சாக்லேட் தான், மில்க் சாக்லேட் தான் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள போகும். காலையில உணவு, காலை உணவுனால பல சண்டைகள் இருக்கு. இப்போ சொன்னார் இல்லையா, இட்லி சப்பாத்தி உப்புமானால 3 பேர் 12வது மாடியில இருந்து குதிச்சிருக்காங்கன்னா அப்ப பாருங்க, அவ்வளவு ஒரு மோசமான பிரச்சனையை நம்ம எல்லார் வீடுகள்லையும் காலை உணவு தயாரிக்கும் போது நிறைய வீட்டில் நடக்கும். இந்த காலை உணவு தயாரிப்பு பத்தி ஒரு கம்பெனி சொல்றாங்க, இனிமேல் இந்தியாவில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து எங்க கம்பெனி உணவுகளை தான் எடுக்க வேண்டும், அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு? ஒரு வருடத்திற்கு 23% மக்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முந்தின நாளே இட்லி தோசை எல்லாம் செய்ய வேண்டாம், காலையில் எழுந்து சோள அவல் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ரொட்டி துண்டில் வந்து பீனட் பட்டர் தடவி சாப்பிட்டுக்கலாம், அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அதை கொண்டு வராங்க. சார் அதான் நல்லா தானே போடுறாங்க, அந்த சோள அவலில் வந்து நிறைய விட்டமின்கள் இருக்குது, மினரல்கள் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, நீங்கள் நல்லதுன்னு சொல்கிற எல்லா விஷயமும் தான் அதில் இருக்குன்னு தானே எங்களுக்கு விளம்பரம் வருது அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அந்த சோள அவலும் ஒரு தானியம் தான், சோளம்ங்கிற தானியத்தில் இருந்து அந்த அவல் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த சோளத்தை என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கிட்டத்தட்ட 80லிருந்து 120 டிகிரியில் வேக வச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 16 டன் உள்ள ஒரு எடையினால் அதை அடித்து அவலாக்கி அதுக்கப்புறம் 220 டிகிரி சென்டிகிரேட்ல அதனுடைய அவல்ல இருக்க ஈரத்தை உறிஞ்சி உலர்த்தி விட்டு அதுக்கப்புறம் வர்ற அவல்ல நிறைய விட்டமின்கள் மினரல்கள் அப்புறம் எல்லா சத்துக்களையும் தெளிச்சு அது கெட்டு போயிடாம இருக்கிறதுக்கு வந்து உலர்ந்து போனதுக்கு அப்புறம் கெட்டு போயிடாம இருப்பதற்கு சில வேதிப்பொருட்களை சேர்த்து அப்புறம் அந்த அவல் நீங்க எடுத்தோன்னே இப்படி தட்டுனா பொல பொலன்னு உதிரணுங்கிறதுக்காக நீரேற்றம் வராமல் இருப்பதற்கு அதுல சில ரசாயனங்கள் சேர்த்து அதுக்கப்புறம் எப்பொழுதுமே முதல் நாள் செய்தது போல் கடைசி வரைக்கும் இருக்கணும், அந்த மனம் இருக்கணுங்கிறதுக்காக மணமூட்டிகளை சேர்த்து அதுக்கப்புறம் அது கெட்டு போகாமல் இருப்பதற்கு நைட்ரஜன் ஃப்ளஷ் பண்ண பேக்கிங் பண்ணி கடைசியா உங்க வீட்டுல உங்க தட்டுக்கு வரதுக்குள்ள அதுல சோளம் இருக்குமா வேற என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவா இல்லையா, சார் அங்க வச்சு ஒரு அடின்னு அடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அந்த முக்குக்கு போய் துவைச்சாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு போயிட்டு அங்கேயும் வச்சு 4 பேர் நல்லா சாத்துன்னு சாத்துனாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, சார் நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க. அந்த கதை தான் நம்மளும் வந்து இவ்வளவு சத்துக்கள் உள்ள ஒரு அவலை வந்து நல்ல அவல் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கேடி அச்சையா அப்படின்னு சொல்லி ஒரு உணவியல் அறிஞர் இருக்காரு. அவர் சாதாரண ஆள் கிடையாது, FAOன்னு சொல்லி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுடைய ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியா இருந்தவர். அவருடைய புத்தகங்கள் வந்து நிறைய உலகத்தினுடைய தரமிக்க ஆக்ஸ்போர்ட் பப்ளிகேஷன் புக்ல எல்லாம் நிறைய அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு புத்தகங்கள், பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அவர் வந்து எல்லா உணவுகளையும் லத்தீன் அமெரிக்க உணவுகள், அமெரிக்க உணவுகள், கனடா நாட்டில் இருந்த உணவுகள், மேற்காசிய நாடுகளில் இருந்த உணவுகள், கிழக்காசிய நாட்டு உணவுகள் எல்லாத்தையும் எடுத்து, சீன உணவுகள் உட்பட எல்லாத்தையும் எடுத்து அதுல எவ்வளவு கலோரி இருக்கு, என்ன மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்கு, என்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு பட்டியலிடுறாரு.
அந்த பட்டியலிட்டு இந்தந்த உணவுகள் இவ்வளவு சிறந்தன்னு உணவுகளுக்கு ரேங்கிங் கொடுக்குறாங்க. எந்த உணவு மிகச்சிறந்த உணவுன்னு ரேங்கிங் வந்து தெரியுமா? உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்ம ஊர் இட்லி. இது நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நான் இந்த ஊர்காரங்கிறதுனாலையும் சொல்லலை. இட்லி தான் மிகச்சிறந்த உணவுன்னு உலகளாவிய அத்தனை உணவுகளையும் பார்த்து பகுத்தாய்ந்து சொல்லப்பட்டது. ஏன் தெரியுமா? முந்தின நாளே அந்த அரிசியும் உளுந்தையும் அரைச்சி ஒரு 6-7 மணி நேரம் ஊற வைக்கும் போது அதில் நம்ம படிச்சிருப்போம்ல, நொதிக்கிறது புளிக்கிறதுன்னு. அந்த நொதிச்சு புளிச்சு வரக்கூடியதுல உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல பாக்டீரியாக்கள் அதுல வந்து நல்லது செய்யக்கூடிய நுண் உயிரிகள், நுண் கிருமிகள் சொல்லக்கூடாது, அது நுண் உயிரிகள், அதெல்லாம் அதுல வந்து தோசை மாவுல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதை நம்ம கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு, அந்த பெரியவருக்கு அல்ல அந்த சிறியவருக்கு எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த காலை உணவு. வயோதிகராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நோய் நிலையிலிருந்து மீண்டு வந்தவராக இருந்தாலும் சரி, கை குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுனா இட்லி. இது தெரியாதனால அவன் 12வது மாடியிலேருந்து குதிச்சிருக்கான். உண்மையிலே அவங்க மனைவி வந்து நல்ல ஒரு உணவு தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு நம்ம ஊர் இட்லி. ஆனால் நம்ம ஊர் பொருள் அப்படிங்கிறதுனாலே நமக்கு அது மேலே ஒரு அலட்சியமான பார்வை. இது எங்கே நல்லா இருக்கும், அதை விட அந்த பாக்கெட்டில் பிரமாதமாக அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கே மாதிரி 0 சைஸ் இடுப்புலாம் வருமாம அந்த அவல் சாப்பிட்டா அப்படின்னு பெண்கள்லாம் நிறைய ஒரு அவல்லாம் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. உண்மையிலேயே அது முழுக்க ஒரு வணிக உத்தி தானே ஒழிய இட்லிக்கு இணை கிடையாது. அதே மாதிரி பழங்கள், இன்னைக்கு பார்த்தோன்னா பழங்கள் அப்படின்னா நம்ம போய் உடனே பழம் வாங்கி கொடுப்போம். ஆப்பிள் வாங்கி கொடுக்கலாமா? நியூசிலாந்துலேருந்து கிவி ஃப்ரூட் வந்திருக்கு, அதை வாங்கி கொடுக்கலாமா? இல்லைன்னா மடகாஸ்கர்லேருந்து ஒரு ஆரஞ்சு பழம் வந்திருக்கு, அதை வாங்கி கொடுக்கலாமா? அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம ஊர் கொய்யா பழத்துக்கும், நம்ம ஊர் நாவல் பழத்துக்கும், நம்ம ஊர் நெல்லிக்காய்க்கும், நம்ம ஊர் சீமை அத்தி பழத்துக்கும் இணையான பழம் எதுவுமே கிடையாது. நீங்க ஒவ்வொரு பழத்திற்கும் சில கனிமச்சத்துக்கள் இருக்கு. அதுக்காக நான் ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் குறை சொல்லலை, அவையெல்லாம் நல்லதுதான். ஆனா அவை எங்கிருந்து வருது? உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது எந்த இவ்வளவு தூரம் நான் அவளுக்கு சொன்ன அதே கதை தான். அதுக்கு நல்ல மெழுகு பூசி, அது கெட்டு போகாமல் இருப்பதற்கு அதுக்கு நிறைய பீச்சுகள் கொடுத்து, அது குளிர்சாதன பெட்டியில் ஆகிறது இங்க வந்து நாகர்கோயில வடசேரி மார்க்கெட்டுக்கு வரதுக்குள்ள எவ்வளவு தூரம் கடந்து வந்துருக்கும். ஆனா உங்க ஊர்ல போற வழியில கிடைக்கக்கூடிய ஒரு நெல்லிக்காய் மரத்துல இருந்த நெல்லிக்காய்க்கு அதனுடைய சத்து எதுவுமே இணை கிடையாது. ஆனா நெல்லிக்காயை மார்க்கெட் பண்ணுவதற்கு டெண்டுல்கர் வர்றதில்லை, ஆப்பிளை மார்க்கெட் பண்றதுக்கு அவர் வரார். அதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு அற்புதமான பழங்கள் இவ்வளவு இருக்கிற எல்லா பழங்களையும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லி ஹைதராபாத்ல இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்கிறது, ICMR NIN அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து நம்ம தேசிய உணவியல் இதுக்கு தலைமை நிறுவனம். அவங்க இதே மாதிரி எல்லா பழங்களையும் பார்த்து எந்த பழம் சிறப்பான பழம்னா நம்மலாம் படிச்சிருப்போம், ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உடம்பு வராது. அவர் ஆப்பிளை சொல்லலை, இல்லை ஆரஞ்சு விட்டமின் C நிறைய இருக்கு, ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு வரும் நிறைய நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்லலை. அவங்க எதை சொன்னாங்க தெரியுமா? சிகப்பு கொய்யாப்பழம், நாட்டு சிவப்பு கொய்யாப்பழத்துக்கு தான் அதுல இருக்க உள்ள சிவப்பு நிறத்துக்கு புற்றுநோயை அடக்கும் ஆற்றல் இருக்கிறது. அந்த நாட்டு சிவப்பு கொய்யாப்பழத்துல விட்டமின் Aயும் இருக்கு, விட்டமின் Cயும் இருக்கு. உடலுக்கு நல்லது பயக்கக்கூடிய பல்வேறு ஆந்தோசைனின்ஸ் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைந்திருக்கிறது அந்த சிவப்பு கொய்யாப்பழம்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. அவங்களுடைய பப்ளிகேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா இதையெல்லாம் நமக்கு வந்து யாரும் நம்மளுக்கு எடுத்து சொல்றது இல்லை. ஆனா இதையெல்லாம் முன்னாடி எடுத்து சொல்லிட்டு இருந்த தாத்தாவும் பாட்டியும் நம்ம முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டோம். அதை விட்டுட்டு இன்றைக்கு யாரோ ஒரு விஞ்ஞான போர்வையில அறிவியல் முலாம் பூசி நமக்கு விளம்பரங்கள் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை மட்டுமே ஒரு பெரிய சத்தான உணவுகள் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய சிறுதானியங்கள் எல்லாம். சிறுதானியங்கள் அந்த பேர் வச்சதே தப்புன்னு நான் சொல்றேன். மைனர் மில்லட்ஸ் அப்படிங்கிறது அப்படியே சிறுதானியங்கள் தமிழ் படுத்திட்டாங்க. அவைதான் தானியங்கள், அவைதான் நம்மளுடைய தானியங்கள். தெனை, ராகி, கம்பு, சோளம், குதிரவாளி, காடைக்கண்ணி, வரகு. இது பல பேருக்கு இந்த பேர் வந்து ஏதாவது திருப்பூர் பாரதிராஜா ஒருவேளை இதுக்கப்புறமும் படம் எடுத்தாருன்னா தான் இதெல்லாம் தெரிய வரும். நிச்சயமா நிறைய பேருக்கு இந்த பேரே கூட பல பேருக்கும் மறந்து போயிடுச்சு. ஆனா இதுல ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன்ல அவர்களுடைய நூல்கள்ல தேடி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு முறை உணவியல் ஆராய்ச்சிக்காக மைசூர்ல CFTRIன்னு ஒரு அமைப்பு இருக்கு, சென்டர் ஃபார் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு. அவங்க ஒரு மிகப்பெரிய உணவியல் ஆராய்ச்சியாளர்கள். வேறு ஒரு விஷயத்திற்காக அங்கே போயிருக்கும்போது அப்போ திணையில வந்து அவங்க அவல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தப்போ திணை ஏன் சார் இது மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கு, பொன் கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்டான். இப்போ ப்ரொஃபசர் மல்லேஷின்னு அதில் உள்ள கிரெயின் அண்ட் சீட் டிபார்ட்மெண்டோடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் சொல்றாரு, இந்த ஒரு தானியத்துல தாங்க வந்து பீட்டா கரோட்டின்ஸ் அதிகமாக இருக்கிறது.
பீட்டா கரோட்டின்னா நம்ம படிக்கிற கேரட்ல வந்து பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குன்னு படிக்கிறோம், கண்களுக்கு நல்லதுன்னு படிக்கிறோம், பப்பாளியில இருக்கு. எந்த தானியங்களிலும் இல்லாத அந்த பீட்டா கரோட்டின் திணையில இருந்திருக்கு. இந்த திணை அரிசி தான் நம்மளுடைய மொத்த குறிஞ்சி நிலமும், குறிப்பா குமரி மாவட்டத்திலையும் இங்க இருக்கிற நெல்லை மாவட்டமும் தமிழகம் எங்கும் தினசரி உணவாக சாப்பிடப்பட்ட ஒண்ணு வந்து திணை அரிசி. ஆனா இன்னைக்கு அதை நம்ம மறந்தே போயிட்டோம். தினைனா என்னன்னே தெரியாது. திருச்செந்தூர் கோயில்ல புட்டமுதுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த புட்டமுது அந்த காலத்துல திணை அரிசியும் வெல்லமும் சேர்த்து கொடுத்ததுதான் புட்டமுது. பாவாணருடைய தமிழ் புத்தகம் எடுத்து பார்த்தாலும் சரி, தமிழர் உணவுன்னு உலக தமிழராட்சி நிறுவனம் போட்டிருக்க புத்தகம் எடுத்து படிச்சு பாருங்க, தமிழரும் தாவரமும் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்க நூல் எடுத்து பாருங்க, எல்லாத்திலையும் போற்றி போற்றி பாராட்டின ஒரு தானியம் வந்து திணை அரிசி. ஆனா அந்த திணை அரிசியில உள்ளேயே அவ்வளவு விட்டமின் ஏ இருக்கு. அந்த திணை அரிசியை நாம வந்து தினம் எடுக்காமல் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? நெல் அரிசியில விட்டமின் ஏ சத்தை மரபணு மாற்றம் பண்ணி உள்ள கொடுத்து கோல்டன் ரைஸ்னு ஒன்ன மரபணு மாற்றப்பட்ட ஒரு அரிசியை உண்டாக்கி அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்தா கண்ணுக்கு நல்லதுன்னு ஒரு ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவுல உலகளாவிய நடந்து கொண்டிருக்கிறது. அதுபடி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 6 கிலோ கோல்டன் ரைஸ் சாப்பிட்டாதான் கண்ணுக்கு தேவையான அந்த விட்டமின் ஏ அந்த கோல்டன் ரைஸ்ல இருந்து கிடைக்கும். ஆனா தினம் இந்த திணை அரிசியில குழம்பு சாதமும் காய்கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது கிடைச்சிடும். நமக்கு எது தேவை? மரபணு மாற்றப்பட்ட அரிசி தேவையா, நம்மளுடைய பாரம்பரிய திணை அரிசி தேவையா? அதை மறந்துட்டோம். ஏன்னா நமக்கு இந்த திணை அரிசியை நாம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நாம் முற்றிலுமாக மறந்துட்டோம். பெண்களுக்கு, குறிப்பா மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் 13 இருந்து 40 வயது வரைக்குள்ள பெண்களுக்கு இயல்பாகவே இரும்பு சத்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு முறை மாதவிடாய் இரத்தப்போக்கிலும் குறையும். அவர்களுக்கு அதிகமாக தேவை இரும்பு சத்துள்ள தானியங்கள். இருக்கிறதுலே அதிக இரும்பு சத்துள்ள தானியம் கம்பு. கம்பை மறந்துட்டோம், நம்ம முழுமையா மறந்துட்டோம். இன்றைக்கு தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்லையும் பெங்களூர் போன்ற கர்நாடக மாநிலத்தில் இன்னைக்கும் பஜ்ரா ரொட்டி ரொம்ப ஃபேமஸ். நம்ம வந்து கம்பை மாத்திட்டோம். கம்பங்கூழ், கம்பஞ்சோறு மிக அற்புதமான கால்சியமும் இரும்பு சத்தும் மிக அதிகமாக உள்ள இயல்பான தானியம். அன்றாடம் வேண்டாம், வாரத்துக்கு ஒரு 3 நாள் கம்பஞ்சோறு சாப்பிட்டோம்னா அந்த இரும்பு சத்து இயல்பாக கிடைத்து விடும். அதே மாதிரி தான் கேழ்வரகு, ராகின்னு சொல்லக்கூடியது. அதுலேயும் அரிசியை காட்டிலும் 6 மடங்கு அதிகம் கால்சியம் இருக்கு. அரிசியை காட்டிலும் 8 மடங்கு அதிகம் கம்புல வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்கு. ஆனா நம்ம வந்து நெல்லரிசி தான் வெள்ளை விளையர்னு இருக்குங்கிறதுனால நெல்லரிசி மேல நம்ம ஒரு பிடித்தம் வச்சிருக்கிறோம். எதெல்லாம் ரொம்ப வெள்ளையா இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். வெள்ளை அரிசி, பட்டை தீட்டு பாலிஷ் போட்டு சினிமாவுக்கு நடிக்க போற மாதிரி வர்ற அரிசி நமக்கு ரொம்ப ஆபத்தானது. இனிப்புன்னு சொன்னா நம்ம எத்தனையோ தேன் இருக்கு, இலுப்பைப்பூ சர்க்கரை இருக்கிறது, கரும்பு வெல்லம் இருக்கிறது, பனை வெல்லம் இருக்கிறது. அந்த இனிப்பை விட்டுட்டு வெள்ளையா ப்ளீச் பண்ணி வரக்கூடிய வெறும் குளுக்கோஸ் தூள், குளுக்கோஸ் கிறிஸ்டல் உடலுக்கு ரொம்ப ஆபத்தானது. கடலிலிருந்து எடுக்கக்கூடிய கல்லுப்பு கொஞ்சம் பழுப்பு நிறமா தான் இருக்கும். ஆனா அதுல வெறும் உப்பு மட்டும் கிடையாது, அதுல கடல்ல இருந்தக்கூடிய பல்வேறு கனிமங்கள் அதுல இருக்கும். நாங்க ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்திருக்கோம். கல்லுப்பையும் இன்னைக்கு சந்தையில கிடைக்கக்கூடிய உப்பையும் எடுத்து பார்த்தால் கல்லுப்புக்கு கிட்ட நிக்க முடியாது. சந்தையில கிடைக்கக்கூடிய உப்பு சோடியம் குளோரைடு. நம்ம உடம்புக்கு உப்பு வேணுமே தவிர சோடியம் குளோரைடு தேவையில்லை. வெள்ளை உப்பு ஆகாது, வெள்ளை கலர் கோழி ஆகாது, கோழி ஆகாது, பிராய்லர் கோழி. அந்த பிராய்லர் கோழி பறக்கவும் தெரியாது, நடக்கவும் முடியாது, சதை மட்டும் பற்று போடுறதுக்கு அதுக்கு ஹார்மோன்ல இருந்து அத்தனை ஊட்ட உணவுகளும் கொடுத்து இன்றைக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது. என்னன்னா, இளம் பெண்கள் மிக இளமையிலேயே பூப்படைவதற்கு, மாதவிடாய் 9 வயதிலேயே பூப்படைவதற்கு முக்கியமான 2 காரணம். ஒன்று மில்க் சாக்லேட், இன்னொன்று பிராய்லர் கோழி. அதிகமா அவங்க குழந்தைக்கு நல்ல ஊட்டமா வரணும் கோழி கொடுத்து வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தை 10 வயதிலேயே பூப்படைய ஆரம்பிச்சிடும். அடைஞ்சாதான் என்ன அப்படின்னு சிலர் கேட்கலாம். 10 வயதுல பூப்படைகிற பெண்களுக்கு தான் மார்பக புற்று மிக அதிகமாக வரும். மார்பக புற்றுடைய எண்ணிக்கை வந்து நீங்க ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி டாக்டர் சாந்தான்னு சொல்லி அவங்க ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் அறிவியல் அறிஞர், அவங்க அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனுடைய தலைவர். அந்த அம்மா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. 2010ல மார்பக புற்று வந்து 23% உயர்ந்து விடும், அதனால எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க. ஆனா 2011ல நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி வந்து சொல்றான் 23 இல்ல 53.2% உயர்ந்திருக்கின்றது. சோ எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த புற்றுநோய் அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை, வெள்ளை அரிசி, வெள்ளை உப்பு, வெள்ளை பிராய்லர் கோழி, இதுதான் இருக்குமோன்னு ஒரு பெரிய உணவியல் சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கையில இருக்கிறது வந்து நம்ம சுற்றுச்சூழல் மாசுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறோம். நம்ம கையில இருக்கிற வெண்ணெய் என்னன்னா நம்மளுடைய உணவு தான். பாரம்பரியமா நமக்குன்னு அதுக்காக நம்ம தொழில்நுட்பத்துக்கு எதிரி இல்லை.
தொழில்நுட்பம் வேணும். இப்போ நான் சென்னையிலேருந்து குதிரையில் கிளம்பி வரல, ட்ரெயினில் தான் வந்தேன். இல்லைன்னா நான் பேசுறது வந்து உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வந்து வரல, ஏன்னா இங்கேருந்து டிக்கெட்டை புறால கட்டி அனுப்பலை, அது வந்து கொரியரில் தான் அனுப்புகிறோம். ஸோ தொழில்நுட்பம் வேணும். ஆனால் அந்த தொழில்நுட்பம் அறம் சார்ந்து இருக்கணும். அந்த தொழில்நுட்பத்தினுடைய பயன் அடித்தட்டு மக்களுக்கும் எந்தவித தங்குதடையின்றி கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பம் நமக்கு வேணும். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தினால ஒரு சில வணிக நிறுவனங்களுக்கோ ஒரு சில ஆராய்ச்சிகளுக்கு மட்டும் பயன்படும்னா அந்த தொழில்நுட்பம் நமக்கு தேவையில்லை. அந்த தொழில்நுட்பத்தினால் நான் நல்லா இருப்பேன், என் சந்ததி நல்லா இருக்காதுன்னா அந்த தொழில்நுட்பம் நம்ம தேவையில்லை. நமக்கு கொடுத்து இந்த பூமியை இன்றைக்கு வரைக்கும் சுத்தமா வச்சு கொடுத்தவங்க நம்மளுடைய மூதாதையர். நம்மளுடைய சந்ததியிடமிருந்து நாம் கடன் வாங்கி வைத்திருக்கிறது இந்த பூமி. அதை வந்து நாம முடிஞ்ச வரைக்கும் சிதைச்சு புண்ணாக்கிட்டு அடுத்து உள்ள சந்ததிக்கு பூமி இருக்குமா இருக்காதான்னு சொல்லக்கூடிய அளவுல போயிட்டு இருக்கிற தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவையில்லை. அதனால பாரம்பரிய விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் அனுபவத்தினுடைய கோர்வை. பல 1000 ஆண்டுகளாக, பல 500 ஆண்டுகளாக ஒவ்வொரு விஷயங்களாக பாரம்பரியம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அன்னைக்கு இருந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே சாப்பிடணுமா, கும்மாயம் எடுத்து அடிசல் ஊத்தி சாப்பிடுன்னு சொல்ல வர்றாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அப்படி சொல்லலை. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய உணவுக்குள்ள வந்திருக்கு. ஆனா அந்த உணவுக்குள்ள தங்கின விஷயம் பார்த்தீங்கன்னா, எது நமக்கு நல்லதாக இருக்கிறதோ, எது நம்மளுடைய நலவாழ்விற்கு அடிப்படையாக இருக்கிறதோ அதுதான் இன்றைக்கு வரைக்கும் தங்கி இருந்தது. ஆனா கடந்த 20 வருஷங்கள்ல வேகமாக புது புது உணவுகள் உள்ள வந்து பழைய உணவுகளை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிருக்கு. அதுதான் வேண்டாம்னு சொல்றோம். இட்லி நமக்கு வந்து ரொம்ப நாளா வந்த விஷயம் கிடையாது. 1100ல இட்லி வந்திருக்கலாம்னு சில கருத்துக்கள் இருக்கு. அதாவது இந்தோனேஷியாவில இருந்து பல்லவ மன்னர்கள் திருமணமாகி வந்த பிறகு தான் ஆவியில வந்து இட்லி தயாரிக்கக்கூடிய மெத்தட் வந்தது. அதுக்கப்புறம் தான் இட்லி இன்னைக்கு பயன்படுத்திட்டு வராங்கன்னு சொல்றாங்க. அதை நாம ஏற்றுக்கொள்றோம். ஏன்னா இட்லிக்கு பயன்படுத்தின தானியங்கள் பல 1000 ஆண்டுகளாக நம்மகிட்ட இருந்த விஷயம், அரிசியோ உளுந்தோ. ஆனா இன்றைக்கு நேற்று வரக்கூடிய புதுசா வந்து கோணலா இருந்தாலும் என் வீட்டுக்கு நல்லதுன்னு அட்வர்டைஸ்மெண்டோட வரக்கூடிய விஷயங்கள்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம், கோழி பொரியல் நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் இதில் பிடிச்சவங்க ஃப்ரை பண்ணி சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நிறைய விரும்பி சாப்பிடுறோம். நீங்கள் வேணும்னா நாட்டுக்கோழி வாங்கி இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வீட்டில் பொரிச்சு சாப்பிடுங்க. ஒரு பிரபல பன்னாட்டு கம்பெனி, அதுக்குன்னே உலகம் பூரா பிரபலமான ஒரு கம்பெனி, அந்த ஒரு கோழி துண்டில் 126 கெமிக்கல் சேர்க்குறாங்க. நான் பொய் சொல்லலை, இந்த புள்ளியோரை வந்து ஒரு பொய்யான புழுகு இல்லை. அவங்களுடைய இணையதளத்தில் போய் அதை போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை சேர்க்குறாங்க, எத்தனை உப்புக்கள், எத்தனை கெமிக்கல். ஒவ்வொரு உணவுகள்லையும் அது நல்லா இருக்கணும், கெட்டு போயிடக்கூடாது, சுவையூட்டணும், அடிமைப்படுத்தணும், இப்படி பல்வேறு காரணங்களுக்காக அதில் சேர்க்கப்படக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஏகப்பட்டது. அது இன்னைக்கு என்ன செய்யும், அது நம்ம உடம்புக்கு என்ன கெடுதல் உண்டாகுமா, நாளைக்கு என்ன செய்யும், இன்னொரு தலைமுறை கடந்து என்ன செய்யும் நமக்கு தெரியாது. இன்றைக்கு வந்து எபிஜெனடிக்ஸ் அப்படின்னு ஒரு துறை வந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. என்ன காரணம்னா, நான் எந்த தப்பும் பண்ணலை, மது பக்கமே போனதில்லை, எனக்கு லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறார். எப்படி வந்திருக்கும், மதுவே எடுக்கல, அவருக்கு ஈரலை புண்படுத்த வேண்டிய மருந்துகள் எதுவும் எடுத்துக்கொள்ளல, எப்படி அவருக்கு சிரோட்டிக் ஆஃப் லிவர் வந்தது அப்படின்னு பார்த்தா, எபிஜெனடிக்ஸ்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? உன்னுடைய மூதாதையர்ல யாராவது ஒருத்தர் மது அருந்திருந்தா அவருக்கு கேடு பண்ணாம உன்னுடைய வாழ்க்கையில வந்து அது கேடு பண்ணலாம்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, நான்லாம் தினம் சரக்கு அடிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. உனக்கு வராதுப்பா, உன் புள்ள பாடாப்படும், உன்னுடைய பேரன் பேத்திக்கு வந்து பாடாப்படுவாங்க. அந்த ஒரு நிலைமை வந்து இன்றைக்கு வந்து பாரம்பரிய உணவுகளை எடுக்கும் பொழுது நமக்கு வராது. இந்த புது புது உணவுகள்ல இன்றைக்கு சந்தைப்படுத்தக்கூடிய உணவுகள்ல உள்ள ரசாயனங்கள் ஒருவேளை இன்றைக்கு நமக்கு வந்து பிரச்சனை வராம இருக்கலாம், நம்மளுடைய சந்ததியருக்கு வரலாம். இது வந்து மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக சான்றுகளும் தரவுகளும் உள்ள ஒரு விஷயம். இது மாதிரி பல ஆராய்ச்சிகள் நடத்தி பல நாடுகளில் விரட்டி அடிக்கப்பட்ட பல்வேறு உணவுகள் நம்ம வீட்டில் வந்து நம்ம ஊர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த உணவு நமக்கு ஏற்றதா, இந்த தின்பண்டம் நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாமா, இதை நாம் சாப்பிடலாமா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பேஷண்டா வரும்போது குழந்தை கொடுக்க எத்தா கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான் சார். நான் உடனே கேட்பேன், அப்பா நூடுல்ஸ் பிடிக்குமா உனக்கு அப்படின்னா, நல்லா சாப்பிடுவாங்க, அம்மா தான் கொடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னா. எப்படி அவனுக்கு நூடுல்ஸ் பிடிச்சது? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இதே ஊரில் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வீட்டில் முதல்ல எங்கள் மாமா எங்கேயோ இருந்து ஒரு தடவை நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதை எங்கள் அம்மா செஞ்சு வச்ச உடனே அவ்வளவு ஐயா புழு மாதிரி இருக்கு, இதை யார் சாப்பிடுவா, புழுவா இருக்குன்னு தூக்கி போட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்ம வீட்டு குழந்தைகள் பயங்கரமாக அதை பிடித்தமா போகுது. ஏன் காரணம்னா, அந்த சுவை அவங்களுக்கு பிடிக்கல. சுவை அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா தெரியாது. எது பிடிக்க வைத்ததுன்னா அதனுடைய விளம்பரங்கள், அதை சாப்பிடக்கூடிய விளம்பரங்கள், அதில் வரக்கூடிய வண்ண காட்சிகள்,
அதில் மனதை வந்து அவங்க மனது வழியா, மூளை வழியா, கண் வழியா அந்த சுவை ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாத்துக்கும் மூளையில வந்து என்டார்பின்ஸ் நல்லா ரிலீஸ் ஆனாதான் அது பிடிக்கும். அந்த சுவையான சாப்பாடு சாப்பிட்டா, இனிப்பு சாப்பிட்டா நமக்கு என்டார்பின் ரிலீஸ் ஆகும். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சுவை வழியா என்டார்பின் ரிலீஸ் ஆக வேண்டாம், கண்ணு வழியா உன்னுடைய போதையை உண்டாக்கி உனக்கு என்டார்பின் ரிலீஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அந்த உணவை நான் சந்தைப்படுத்தி விடுகிறேன். முதல்ல ஒரு பிரபல பன்னாட்டு கம்பெனியுடைய ஒரு கோலா ஒன்று வந்தப்ப அதை எப்படியாவது சாப்பிடணும் ரொம்ப ஆசையோட 92, 93 இன்னைக்கு விளம்பரப்படுத்தி தான் எப்படியாவது சாப்பிடணும்டா, இது எப்படியாவது சாப்பிடணும்னு சென்னையில் நாங்கள் அழைச்சிருந்தோம், நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும். அப்போது ஒரு மருத்துவருடைய இன்னொருத்தர் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் அவங்க துணைவியார் வந்து ஒரு இது கொடுத்தாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை, நம்ம எப்படியாவது இன்னைக்கு போய் அந்த ஃபேண்டா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் நண்பர்கிட்ட கொடுத்தேன். நீ கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டியா, அதுதான் அது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ என் மனதில் அது நல்லா இருக்கும், நல்லா பிடிக்கும்னு சொல்ல வச்சது அந்த சுவை இல்லை, விளம்பரம். அதில் அன்னைக்கு வந்து பெப்சிக்கும் இதுக்கும் நடந்த பெரிய பெரிய விளம்பரங்களை பார்த்து மனது லயித்து அது பிடிக்கும் என்று போயிட்டோம். என்றைக்கே ஒரு நாள், எப்போதோ ஒரு நாள் அதை வந்து ஒரு இது எடுத்தா பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னன்னா, இப்படி ஃபன் ஃபுட்டா என்றைக்கோ சாப்பிட்ற மாதிரி வர்ற விஷயங்கள் நிலை பெற்று தினம் சாப்பிடக்கூடிய உணவுகளாக அது வந்து மாறிடும். இன்றைக்கு நம்ம நினைப்போம், நம்ம வந்து நூடுல்ஸ் தான் என்னைக்கோ வரும் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கழித்தோம்னா இதே உணவுகள் வந்து நிலை பெற்று என்றைக்குமான உணவுகளா மாறிடும். ஏன்னா ஒரு விளம்பரத்தில் நான் வந்து பார்த்தேன், அவன் வந்து இப்போ வந்து ஒரு பெப்சி வந்து ஒரு பெரிய உலக கோப்பைக்காக அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. கொக்கோ கோலாவுடைய நிறுவனத்தை, கொக்கோ கோலாவுடைய இந்திய விளம்பர அதிகாரிகிட்ட பேட்டி காண்றாங்க. காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண அந்த அம்மாட்ட கேட்கும்போது, பெப்சி வந்து உங்களோட லீட் பண்ணி அந்த இதை எடுத்துட்டாங்க, ஸோ உங்களுக்கு வந்து இந்த இனிமேல் அந்த மார்க்கெட் குறையும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. உடனே அந்த அம்மா பதில் சொல்லுது, ஹூ சேஸ் பெப்சி இஸ் மை காம்படிட்டர்? மை காம்படிட்டர் இஸ் வாட்டர். இங்கே இந்தியாவில் யாருக்காவது தண்ணி தாகம் எடுத்துன்னா எங்கள் கோலா தான் குடிக்கணும், அதுதான் எங்களுக்கு காம்படிட்டர், இதெல்லாம் காம்படிட்டர். அந்த அளவுக்கு ஆழமாக வேலை செய்து புதிதான உணவுகள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இப்படி வரக்கூடிய உணவுகள் நம்மை பாதிக்கிறதோட நம் மண்ணையும் பாதித்து நம் சந்ததிகளையும் பாதிக்கக்கூடிய அளவுல மிக கொடூரமான உணவுகள் வருது. அப்ப நம்ம அதை கொஞ்சம் உற்று பார்த்து, ஐயா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, எத்தனையோ நூல்கள் வருது, அது நல்லா படிங்க, படிச்சு முடித்து உள்வாங்கி எது நல்லது எது ஏற்றுக்கொள்ளக்கூடியது எடுத்துட்டு அது மிச்சவற்றை புறந்தள்ளுங்க. அது மாதிரி புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. புதிய விஷயங்கள் எல்லாமே அதுக்காக தவறுன்னு சொல்ல வரல. எத்தனையோ புதிய விஷயங்கள் அறிமுகப்படுத்துகிறார்களோ அதை பாருங்கள், அது நமக்கு ஏற்றதா, நம் குழந்தைக்கு ஏற்றதா. ஆக்சுவலா உணவியல் சட்டம் படி அதனுடைய உட்கூறுகள் எல்லாம், இன்கிரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே அதனுடைய கவர்ல இருக்கணும். பட் எல்லாரும் இந்த மாதிரி பிரபல உணவுகள் யாருக்கும் அதுல என்ன உணவு இருக்கு, என்ன கூறுகள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சிம்பிளா ஒரு வார்த்தை போட்டுருவாங்க, எக்ஸிபியன்ஸ் அப்படின்னு போட்டு 12% போடுவாங்க. மீதி எல்லாம் 88% இருக்கும். எக்ஸிபியன்ட்னா என்னன்னு கேட்டால் அது ட்ரேடு சீக்ரெட், பேட்டன்ட் லா படி அதை வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆக்டிவ் பிளஸ் அப்படின்னு போட்டு ஒரு பேட்டன்ட் ரூலை போட்டு அது நாங்கள் சேர்த்துருக்கோம். அது என்ன, அது காப்புரிமை, இது நாங்கள் கொடுக்க மாட்டோம். இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒருவேளை, நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒருவேளை பாதிப்புரிய விஷயங்கள் நமக்கு இருக்கலாம். அதை விட இந்த சிறுதானியங்களோ நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளோ மிக மிக சிறந்த விஷயம். நிறைய வீட்டில் வந்து காய்கறிகள் சாப்பிட்றது அப்படின்னாலே அது வந்து ஒரு நிறைய குறிப்பாக நகர்ப்புறங்களில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுவும் குறிப்பாக பார்த்தா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் காய்கறிகள் தான் வந்து நிறைய சிறப்பானது. கேரட், சி ஃபார் கேரட் அப்படின்னு பிள்ளை படிச்சது. மெக்கல்லையோட எஜுகேஷன் அவனுக்கு ஏபிசி தான் தெரியும், அதனால சி ஃபார் கேரட் சொல்லிட்டான். ஒருவேளை ஒரு தமிழால் இருந்து ஆ ஃபார் அகத்திக்கீரை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கலாம். அப்படி ஒன்றும் சொல்றதுக்கு நமக்கு ஆள் இல்லை. அதனால அந்த கேரட்டை விட கிட்டத்தட்ட 2000 மடங்கு அதிகம் பீட்டா கரோட்டின்ஸ் வந்து பப்பாளியில இருக்கு. முருங்கைக்கீரையில அதை விட அதிகமா இருக்கு. ஆனா யாரும் முருங்கைக்கீரையை வந்து எடுக்கிறது இல்லை. ஏன்னா முருங்கைக்கீரையினுடைய சுவை குழந்தைகளுக்கே சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பா குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம நாட்டு காய்கறிகளுடைய அத்தனை சத்துக்களையும் சொல்லணும். ஒரு முறை அமெரிக்காவில் வந்து ஒரு புற்றுநோய் கருத்தரங்குக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ஒருத்தர் பேசுறாரு, ஒரு மிகப்பெரிய ஜான் ஹாப்கின்ஸ் இன்ஸ்டிடியூட்டினுடைய ப்ரொஃபசர் பரத் அகர்வால் அப்படின்னு பேரு, ஒரு அடிப்படையில் இந்தியர். அவர் பேசுறாரு, இந்தியாவில் வந்து கோலன் கேன்சர் அதிகமா வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பயன்படுத்தக்கூடிய மணமூட்டிகள், குறிப்பா மஞ்சள். நம்ம போடுற சாம்பார்ல, ரசத்துல, காய்கறிகளை வதக்கிற எல்லாத்துலயும் மஞ்சள் பயன்படுத்துறோம். அந்த ஒரு மஞ்சள் கிட்டத்தட்ட 267 மாடுலேட்டரை வந்து பண்ணுதுன்னு சொல்லி சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விதத்துல புற்றுநோயை எப்படியெல்லாம் குணப்படுத்துதுன்னு அந்த ஒரு மஞ்சள் 267 மாடுலேட்டரை பயன்படுத்துதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனமூட்டிகள் நம்ம அன்றாடம்